திருமதி சாந்தி தனஞ்சயன் அவர்கள். அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா சமயக் தர்ஷன் கடவுள் வாழ்த்து. ஓம் நமோ அரகந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயிரியானம், நமோ உவஜ்ஜாயானம், நமோ லோயே சவசாகூனம், ஈசோ பஞ்சோ நமஸ்காரம், சௌவ பாப பனாசனம், மங்களானம் சவேசிம் படமம் அவை மங்களம், சத்தாரி மங்களம், அரகந்தா மங்களம், சித்தா மங்களம், சாகு மங்களம், கேவலி பன்னத்தோ தம்மம் மங்களம், சத்தாரி லோகுத்தம்மா, அரகந்தா லோகுத்தம்மா, சித்தா லோகுத்தம்மா, சாகு லோகுத்தம்மா, கேவலி பன்னத்தோ தம்மம் லோகுத்தம்மா, சத்தாரி சரணம் பவ்வச்சாமி, அரகந்தே சரணம் பவ்வச்சாமி, சித்தே சரணம் பவ்வச்சாமி, சாகு சரணம் பவச்சாமி, கேவலி பன்னத்தோ தம்மம் சரணம் பவச்சாமி. நன்றி. இன்றைய பிரம்மோற்சவ சிறப்பு உரையை வழங்க வந்திருக்கிற ஐயா திரு தனஞ்சயன் அவர்களை ஜினாலி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்பு வெளியிடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க காத்திருக்கிற அனைத்து பவியர்களுக்கும் ஜினாலி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பேசி வருகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அறச்சொழிப்பு சொற்பொழிவு நிகழ்வினை நமக்கு அளிக்க வந்திருப்பவர் திருவாளர் எஸ் தனஞ்சயன் அவர்கள். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, ஆனால் அறச்சொற்பொழிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான விஷயந்தான். அவர் ஒரு பொறியியலாளர், அதுலேயும் முதுகலை பொறியியலாளர் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லைனே வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்ன மாதிரி சும்மா வெட்டி ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் சரியாக இருக்கும். அவர் எப்படி இந்த லைனுக்குள்ளே வந்தாங்கிறது அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக அறம் சார்ந்த வழியிலே கண்டிப்பாக தன்னுடைய பாதையை திருப்பிக் கொள்ளுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிங்கும்போது தான் மெத்த படித்தவர்கள் கூட இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது நாம் பார்க்கலாம். அவங்க பணியாற்றுவாங்க, நன்றாக பதவியிலே கூட இருப்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா இல்லை ஓரளவு பணம் சம்பாதித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே வந்துடுவாங்க. மற்றவங்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று கர சேவை, கையால் என்ன உதவி முடியுமோ செய்வாங்க. அப்படிலாம் பண உதவி செய்வாங்க. பண உதவியும் செய்வாங்க, கையாலையும் உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் அறத்தை படித்து மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த 3 வகையான, அதாவது
சேவை செய்வதும் பொருளுதவி செய்வதும் அதே சமயத்திலே அறம் உபதேசிப்பதும், இது மூன்றிலுமே ஆர்வமுள்ள சிலர் தான் தமிழ்நாட்டிலே, அதிலையும் சமணத்திலே இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் திரு தனஞ்சயன் என்று நாம் சொன்னால் மிகையாகாது. ஏன்னா பல நூல்களுக்கெல்லாம் கூட அவர் பொருளுதவி பண்ணியிருக்கிறார், சாஸ்திர சானம் செய்வதற்காக செய்திருக்கிறார். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க மாட்டார், அகிம்சை நடையில் ஒரு முக்கியஸ்தர், அவர் செக்ரட்டரியாக இருக்கிறார். அதனால் எங்கெங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஜினாலயம் இருந்ததோ அங்கே நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த மூலவர் விக்கிரகங்கள் எங்கெங்கே கற்சிலைகள் இருக்கின்றனவோ அதெல்லாம் தேடி அலையிறது. யாராவது ஹிஸ்டாரியன் சொன்னால் அதை போய் நேராக பார்வையிடுறது. அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு மேடை அமைச்சு சின்ன ஒரு குடியில் அமைக்க முடியுமா, சிற்றாலயம் அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேயோ சாட்டர்டே எனக்கு ஃபோன் பண்ணுவார், நீ குடவஞ்சலான்னு இருக்கீங்க, வாங்க சார் வில்லியம்பாக்கம் போவோம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது ஏனாத்தூர் வழியாக தான் போகிறேன் அப்படிம்பாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அப்படி சுற்றுறாரு, நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கோம், வெயிலில் போனான்னு நினச்சிட்டு இருப்போம், இருந்தாலும் நம்மளை கைத்தை கட்டி வர இழுக்கிறாரேன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் மிக்க இளைஞர்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்த மாதிரி லைனுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இவர் எனக்கு கொஞ்சம் அறிமுகம். ஏன்னா இவங்க மாமியார் மாமனார் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் கூட எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ரிலேஷன். அது முன்னாடி வரைக்கும் தனஞ்சயன் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ அவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான விஷயந்தான். தஞ்சாவூர் மாப்பிள்ளை தான், வேற ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, அந்த UAE அப்படின்னு சொல்லக்கூடிய அபுதாபியிலே நீண்ட நாட்களாக ஜவானாக இருந்திருக்கிறார், ஆர்மியில் இருந்திருக்கிறார். அவர் ஆர்மி இன்ஜினியர். அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். போருக்கு போனவர் எப்படி திருப்பி இங்கே வந்தார்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே நம்ம நினைக்காத அளவுக்கு தலைகீழான ஒரு பண்பை கொண்டு இப்போது அறம் போதிப்பதிலும் அறத்தை வளர்ப்பதிலுமே சமூக நலன் கருதி என்ன வேணால் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இளைஞர் திரு தனஞ்சயன் அவர்கள் என்றால் மிகையாகாது. மேலும் மலையேறும் பயிற்சியெல்லாம் அவருக்கு நல்லா பழக்கமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வண்டி எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கிட்டே தான் இருக்கார். என்னாலலாம் முடியல அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. அது மாதிரி உடலையும் நன்றாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஒரு உதாரண புருஷர். அவர் இப்போது நம்மிடையே அறம் படித்து விட்டு, அதுவும் சும்மா படிக்கலைங்க, 5 வருஷம் 10 செமஸ்டர் பாஸ் பண்ணியிருக்கிறார். அறம் சம்மந்தப்பட்ட பரமாகவும் ஹானர்ஸ் வாங்கியிருக்கிறார். ME முடிச்சிருக்காரு, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி நாம் வணிகத்தையோ வியாபாரத்தையோ நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிற முதுகலை படித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பல இந்த பூபாலன்லாம் செய்கிறார்ல, அந்த மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்களும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். இது மாதிரி பல்முகத்திலே அவர் தன்னுடைய கல்வியை வளர்த்து கொண்டு கடைசியிலே அற வழியிலே சென்று கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். தற்போது நம்மிடையே முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு அளிக்க வந்திருக்கிறார். இன்றைய சூழலிலே ஜினவர நெறி எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? நமக்கே தெரியுது. அவர் என்ன பேச போகிறாருங்கிறதும் புரியல. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல போகிறாரா, இல்லை பரவாயில்லைங்க, இல்லை இப்படி வச்சா ஓட்டிடலாம், இது ஒன்றும் சுத்தமாக அழிஞ்சிடாதுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை அப்படி இருக்கிற நெறியை எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வையும் தரணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவருடைய பேச்சை துவக்க நான் இசைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி சார். தோங்குங்கள். ஹலோ. ஓம் நம சித்தேபிய. சார், ஒரு சின்ன விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். குரக்கோட்டைங்கிற கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். அங்கே குடகரை அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் எல்லாம் இருக்கும்ல, அது மட்டும்தான் இருந்தது. 2013 தன்னுடைய சொந்த பணத்தில் அதுக்கு மேலே 5 அடுக்கு ராஜகோபுரம் கட்டியிருக்காரு. இது மாதிரி நம்ம கோயில் கோபுரத்தை விட உயரமானது. அப்போ தான் முத இது யார் கட்டினான்னு கேட்டேன் அந்த ஊருக்கு போய். அப்போ தான் இவரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அறிமுகம்.
ஓம் நம சித்தேபியக, ஓம் நம சித்தேபியக, ஓம் நம சித்தேபியக. அறம் வளர்க்கும் அறவோர்கள் நிறைந்த இந்த மன்னார்குடி மண்ணிலே இந்த அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒரு நிலையை நிலைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய பிரம்மோற்சவத்தின் 10வது நாளிலே இணைந்து இந்த மாபெரும் அறச்சான்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெரும் நிகழ்விலே என்னையும் இணைத்துக் கொள்ள வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டும் ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் எந்த ரீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதை நாமே நம் ஒரு சுய சோதனையாக எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த மன்னார்குடி என்கின்ற ராஜ மன்னார்குடி ராஜாக்கள் இருந்து அறத்தை வளர்த்த ஒரு பாதையிலே இருக்கின்ற ஒரு பகுதியிலே இந்த மண்ணின் மகிமையை, இந்த மண்ணின் மனத்தை உணர்ந்து தங்களுடன் அளவலாக வந்திருக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் பகைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் சிரமத்தாழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது. சொல்வதற்கு நமக்கும் ஒரு தகுதி வேண்டும். அந்த ரீதியிலே எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, என்னாலான பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இடைச்செருகலாக இதை நீ செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் அதுதான் என்னோட அடிப்படையாக இருந்த அந்த இராணுவ பணியின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்றால் மிகையல்ல. ஒருபுறம் இராணுவ பணி என்றால் செய் அல்லது செத்தும்படி என்று கூறுவார்களே, அதுபோல அறத்தின் பால் வரும் பொழுது உனக்கு ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாய்ப்பை நீ செய் அல்லது செத்துமடி. இவ்வாறாகத்தான் 2 முறையாக நான் அதை பார்க்கிறேன். அந்த ரீதியிலே பிரம்மோற்சவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த அறம் உரைத்த தமிழகத்திலே வெறும் 5 முக்கிய நகரங்களில் மட்டுமே பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த மன்னார்குடியும் தமிழகத்தின் கடைக்கோடியிலே இருந்து கொண்டு அறத்தை நானும் வளர்ப்பேன், இந்த அறத்தை முன்னெடுத்து எடுத்துச் செல்வேன் என்று இந்த மண்ணில் எந்த ஒரு காலத்தில் ஒரு முதல் செங்கல் வைக்கப்பட்டிருந்தது அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை செயல்பாட்டாளர்கள் தன்னுடைய பங்களிப்பை அளித்தார்களோ அவர்களின் வழி நின்று அதில் நானும் இணைய இன்று வாய்ப்பளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் சிரமத்தாழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளாகம், இவ்வளவு சிறப்புற பிரம்மோற்சவம் நடக்கிறது. சாதாரண விஷயமா 10 நாள் நடக்குதுன்னா ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துக்குள்ள அல்ல கண்டெடுத்துங்க. 10 நாள் நிகழ்ச்சியை நடத்தணும்னா எவ்வளவு பணி எடுக்கணும், திட்டமிட்டு ஆட்களை அழைத்து ஆகப்பெரும் சக்திகளை ஒன்று சேர்த்து அனைத்தையும் திட்டமிட்டு வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் பவியர்கள், அதில் அடியேனும் இணைந்ததற்கு ஏதோ பெரும் பேறு செய்திருக்கிறேன் என்றுதான் என்னுடைய ஆழ் மனசு சொல்கிறது. அந்த ரீதியிலே மிக 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 சிறப்புடன் நின்று நடந்த அந்த மகாபிஷேகம் அத்தனை புலிகளும் அத்தனை நம்முடைய பவ்யத்தின் வெளிப்பாடு, நம்முடைய அறத்தின் வெளிப்பாடு. அந்த அறத்தின் வெளிப்பாடு இன்று நேற்று வந்ததல்ல, நூற்றாண்டு காலமாக நம் இரத்தத்திலேயும் இந்த மண் வழியான மாண்பினையிலையும் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை இல்லை என்று சொல்வர் மறுப்பதற்கில்லை. எனவே என்னடா வளவள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளத்தின் வெளிப்பாடு என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டதை நினைத்து உள்ளாத்தமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை சொல்லித்தானே ஆகணும். நீங்கள் இந்த கோடியில் கடைக்கோடியில் இருந்தாலும் வடக்கு தமிழகத்தில் என்ன நடக்கிறத பற்றி கவலையே கிடையாது. அங்கு 20 பேர் இருந்தால் 20 குரூப் இருக்குது, 20 பிரச்சனை இருக்குது. இங்கு இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒருமித்த குரலோடு அறத்தை முன்னெடுப்பேன், நான் என்னாலான பங்களிப்பை தருவேன் என்று எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் மிக சிறப்புற அழகுற பிரம்மோற்சவத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பிரம்மோற்சவ வைபவம் இனியும் தொடரட்டும், இனியும் தொடரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தலைப்பை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு நினைக்காதீங்க. இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன். ஏனென்றால் இன்று கொண்டிருக்க இடத்தின் மகிமையை நாம் அறியாவிட்டால் வேறு யார் அறிவார்கள்? அதை புறத்திலிருந்து வந்தவனாவோ இல்லை இந்த ஊர் மாப்பிள்ளையாவோ இருந்து கூட சொல்லலைன்னா அதற்கு விட என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது? அந்த ரீதியிலே மன்னார்குடியின் பிரம்மோற்சவ வைபவம் இனியும் தொடரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏனென்றால்
எத்தனையோ இடர்பாடு சந்தித்த இந்த சமணம் இனியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் சமணத்தின் ஆளுமை அதன் ஆழத்தில் இருந்து உள்ளத்தின் அந்த ஆழத்தின் வெளிப்பாட்டிலிருந்து வருவதனால் அவசியம் இது தொடரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே இன்றைய தலைப்புக்குள் சென்று விடுவோம். மிக சுருக்கமாக ஜினவர நெறிகளின் இன்றைய சூழல் என்னங்க இது? ஜினவர நெறின்றீங்க, சூழல்ன்றீங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. எப்படி இதை நம்ம கோரலேட் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நமக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. நாம் சமணர்கள் என்ற ரீதியிலே எந்த வழியிலே வந்தோம் என்று நம்மை நாம் அறிந்து கொள்வது முதல் படி. அந்த முதல் படியை வைத்துக்கொண்டு அதை எவ்வாறாக இதற்கு முன்னிருந்தவர்கள் முன்னெடுத்து சென்றார்களோ அந்த அடிப்படையிலேயே அதை தொடர்ந்து போவது அடுத்த படி. அந்த ரீதியிலே இன்றைய சூழல் எப்படி மாறி இருக்கிறதா, அல்லது அது நன்மையாக இருக்கிறதா, அல்லது வேறுபாடு பாதையில் செல்கிறதா என்ற ஒரு சிறிய அலசலாக ஒரு தலைப்பை எடுத்திருந்தோம். அந்த ரீதியிலே என்ன கூறுவது என்றால், நாம் எந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடு அகல இல்லாமலாக இருந்தாலும் ஓரளவாவது ஜின தர்மம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதனால், தாங்கள் அனைவரும் அறிந்திருந்த ஒரு கோட்பாடுகளோ அல்லது தத்துவங்களோ இருந்தாலும் இதை இங்கே கூற வேண்டிய கடமையில் இருப்பதனால் இந்த அடிப்படையை முதல் கண்டுவிட்டு பிறகு அதனுடைய வித்தியாசங்களா அல்லது சமன்பாடுகளா என்பதை கண்டறிந்து விடுவோம். முதலிலே ஜெயினா யாருங்க? சமணன். சமணன்னா சமமாக நினைப்பவன் சமணன். அனைத்து உயிரையும் சமமாக நினைப்பவன் சமணன். சமமாக ஒரு இந்திரிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு புலன் உயிரையும் ஐம்புலன் உயிரையும் அதற்கு மேல் இருக்கின்ற உயிரையும் சேர்த்து அனைத்தும் ஓர் உயிர், அனைத்தும் இந்த பிறவியிலே இருந்து அடுத்த பிறவிக்கு சென்று தன்னுடைய வினைக்கட்டை கழித்து ஒரு கதி நிலையில் முன்னேற்றம் அடைந்து கடைசியாக சொல்லக்கூடிய அந்த சித்த சிலாவாகிய சித்த பதவிக்கு முயற்சி கொண்டிருக்கிறது தான் நாம் இந்த சமணனுடைய அடிப்படை கோட்பாடாக நினைந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சமணன் என்ன செய்கிறான் என்றால், அந்த கொல்லாமை என்ற ஒரு அறத்தை வைத்து அதனை அந்த கதியிலேயே விட்டு வைத்து அந்த கதி முன்னேற்றத்திற்கு அவனால் ஆன நன்மையை செய்து கொண்டு தன்னையும் முன்னேற்றி கொண்டு வெற்றி பெறுவதனால் அவன் ஜினன் அல்லது வெற்றியாளன் என்று அழைக்கப்படுகிறான். தமிழிலே சமணர் என்று கூறினால் ஜெயினர் என்று கூறினார்கள் என்றால் அதற்கு நேரடியான அர்த்தம் வெற்றியாளன் என்றுதான் அர்த்தம். வெற்றி எப்பொழுது கிட்டுகிறது? வெற்றியை நாம் நம்மில் உள்ளே தேடுகின்ற பொழுதுதான், நம்மை நாம் வெற்றி கொள்ளும் போதுதான் அது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பெண்ணாசை பொன்னாசை அல்லது மற்ற எந்த ஒரு விஷயங்களிலாலும் நாம் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு ஈடு இணை இது ஆகாது. ஏனென்றால் இந்த வெற்றி என்பது நம்மை நாம் ஆழ்ந்து கொள்வது. நம்மில் நாம் இருப்பது இரண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஆன்மாவாகவும் மேலும் நம்முடைய உடலாகவும் இந்த சரீரமாகவும் இருப்பதனால் இந்த உள்ளிருக்கும் ஆன்மாவை, அந்த அலைந்து திரியும் ஆன்மாவை அதை அலையாது தெரியாது அதனுடைய பாதையிலே அதன் முதலுடைய கதியிலிருந்து அடுத்த கதிக்கு முன்னேற செய்து அதை வெற்றி கொள்வதுதான் வெற்றி. ஆகையால் தான் நாம் இதனை ஜினர் என்று கூறுகிறோம், வெற்றியாளன் என்று கூறுகிறோம். எனவே சமணன் என்ற கூற்றுக்கு தமிழிலே அர்த்தம் கூறுவது வெற்றியாளன் என்று கூறலாம். இப்பொழுது இந்த வெற்றியை எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்றால், நமக்கு வெடிக்கப்பட்டிருக்கின்ற பேசிக் ரூல்ஸ் அல்லது ரெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய தர்மத்தின் லட்சணங்கள், தர்மத்தின் அடிப்படைகள். தர்மத்தின் அடிப்படையை பார்க்கும்போது எதோ தர்மக தத்தோ ஜெயக என்று கூற வெற்றியை பார்க்கும்போது, வெற்றி எப்பொழுது கிட்டும் என்றால் தர்மம் தழைக்கும் போது, தர்மத்தின் வழி பயணித்தால் தான் வெற்றி கிட்டும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அறிந்திருந்தாலும் நம்மால் அதை பயன்படுத்தும் அதை எடுத்து முன்ன செல்ல முடிவதில்லை. அதை எவ்வாறாக தன்னை ஆளுமைப்படுத்தி தன் ஆண்மனை வெற்றி கொள்கிறான் அவனே சமணன் அல்லது ஜினன் என்று கூறுகிறான். இந்த ஜினவர நெறி எதை அடிப்படையாக கொண்டது என்றால், இப்போ மற்ற மார்க்கங்களை அதை யோசித்து பார்க்கும் பொழுது இரண்டு முக்கியமான மார்க்கங்கள் என்ன கூறுகிறது என்றால், அந்த மார்க்கம் 5 தூண்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அதை தாங்குகிறது என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு அறிந்திருக்கும், இது இஸ்லாமை பொறுத்தது. 5 அவர்களுடைய முக்கிய அடிப்படை கோட்பாடுகள். மற்றது உலகளாவிய வியாபித்திருக்கின்ற இந்த கிறிஸ்துவம் என்று சொன்னால் அவர்களுக்கு 10 கட்டளைகள் என்று சொல்லக்கூடிய முதல் ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற வசனங்கள் கொண்ட ஆகமங்கள். இவ்வாறாக கடந்த ஒரு 300-400 வருடங்களுக்கு பழமையான உள்ள ஒரு மார்க்கத்தை பற்றிய உலகம் முழுவதும்
நாம் அறிந்து கேட்டு உலகம் அதன் பின்னையே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன் இதையெல்லாம் ஒன்றுமல்ல, இதற்கு முன் இதற்கும் அதிகமான உயரிய கோட்பாடுகளை கொண்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது. அதுதான் சமண மார்க்கம் என்று கூறக்கூடிய இந்த ஜினவர நெறி என்று நாம் அழைக்கிறோம். இது எவ்வாறாக சுருகி அருகி 5 தூண்களுக்குள் சென்று விட்டது அல்லது 10 கடலைக்குள் சென்று விட்டது என்றால், இந்த ஒழுகலார்கள், நம்முடைய ஒழுகலார்கள் அவ்வளவு உன்னதமானவை, அவ்வளவு உயர்ந்தவை. இதை கடைபிடிப்பது சிறிது கடினமாக இருப்பதனாலோ அல்லது அதனுடைய வழியும் அதனை பின்பற்றக்கூடிய முறைகளும் சற்றளவேனும் ஜீவன்களுக்கு அவர்களுக்கு அறிவிற்கு எட்டி இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்வது என்பது சற்று கடினமாக இருப்பதனால் எது இலகுவாக இருக்கிறதோ அந்த திசையிலே பயணித்து இன்றைய மக்கள் அல்லது இன்றைய ஸ்தாபகர்கள் வேறு ஒரு பாதையிலே சென்று விடுகிறார்கள் என்ற ரீதியிலே பார்க்கும்பொழுதுதான் ஜினவர நெறி தேய்ந்து கொண்டு வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ரீதியிலே பார்க்கும்பொழுது ஜினவர நெறியிலே நாம் சில அடிப்படை கருத்துக்கள், ஜினவரி நெறினா என்னங்க, நமக்கு முதல்ல ஆழ்ந்த அறிதலும் புரிதலும் இதுதான் சொல்லிட்டு புரிஞ்சாதான், இதுதான் தெரிஞ்சாதான் இது நம்மளுடைய வழி அப்படின்ற பாதையில் பார்க்கும்போது ஒரு 10 விஷயங்கள், 10 விஷயம் நான் சொல்லிட்டு முன்னாடி மேலே போயிடுறேன். இந்த 10 விஷயம் தான் நம்ம சமணன் என்று சொல்ல, இது தெரிஞ்சிருக்கணும் ஒரு சமணனா. அப்போ தான் ஜினவர நெறி என்றது உள்ளே போக முடியும். ஒரு சமணன் சொன்னால் இந்த 10 விஷயங்கள் தெரியாமல் அவனை எப்படி நாம் சமணன் சொல்ல முடியுன்றதுக்கு அவனுக்குள்ளேயே இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அறிதலும் பார்த்தலும் ஆன்மனுடைய இயல்பு. பார்த்து அறிந்து சொல்லக்கூடிய அந்த ஆன்மன் இருக்கிறதை இந்த உடல் கொண்டு அதை நாம் முன்னெடுத்து செல்வது தான் ஜினவர நெறி என்று கூறும்பொழுது, இந்த பார்த்தலிலே கிடைக்கின்ற என்ன ஒரு விஷயம் என்றால், காலங்கள் 3 எல்லாருக்கும் அறிந்தது தான், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அதில் இந்த நெறி இருக்கிறது. நமக்கு பேக்லாக்கில் நம்முடைய ஜினதர்மம் படைத்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் வரும் என்பது தான் 3 காலங்கள். 6 பொருட்கள், ஜீவன், அஜீவன், ஊற்று, செரிப்பு, உதிர்ப்பு, கட்டு, இவ்வாறான 6 பொருட்கள் உள்ளன. பின்பு 6 லேசியைகள். ஒரு குணத்தின் அடிப்படையிலே ஒரு உயிரை பிரிக்கிறார்கள் என்று கூறினால், எவ்வாறாக அந்த குணம் பணியெடுக்கிறது, அந்த 6 லேசியைகள் அந்த வண்ணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பிரிக்கிறார்கள். கருப்பு வண்ணம் அல்லது நீல வண்ணம் அல்லது சிவப்பு வண்ணம் அல்லது வெள்ளை வண்ணம். இந்த வெள்ளை வண்ணத்தை தவிர சுருக்கமாக சொல்லப்போனால், அதில் உள்ளே போவோம் என்றால் பல மணிக்கணக்கில் அதை பற்றி பேசலாம். அந்த வண்ணத்தை வைத்த ஒரு ஜீவன் ஒரு அந்த பிறவியிலே அவன் என்ன மாதிரியான காரியங்களை குணாதிசைகளை கொண்டிருப்பான் என்று அவர்கள் பிரிக்கிறார்கள். அந்த ரீதியிலே கடைசியாக வரும் அந்த வெள்ளை வண்ணம் சுக்ல, அதாவது வெள்ளை வண்ணம் இருக்கின்ற அந்த குணாதிசயம் தான் இருக்கிறதுலேயே மிகவும் சிறப்பானது. அதில் எந்த ஒரு ஒழுகலார்கள் அல்லது அழுக்காளர்கள் இல்லாத, கோபம், மானம், மாய, லோபம் என்று சொல்லக்கூடிய மற்ற எந்த ஒரு விஷயங்கள் இல்லாதிருக்கிற அந்த ஒரு நிலை, அதுதான் அந்த குணாதிசயம், வெள்ளை குணாதிசயம். பின்பு காயங்கள், அதாவது உடல்கள், எவ்வாறான உடல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, இப்படியான ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்தது 5 விரதங்கள். விரதங்கள் என்று சொன்னால் எவ்வாறு ஒரு ஜீவன் தன்னுடைய கடமையை செய்து தன்னுடைய ஒழுகலாறுகளின் வழியாக தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டிய விரதங்கள். இயம, நியம, விரதம் என்று கூறுவார்கள். இயமம் என்பது ஒரு சங்கல்பம், மனதிலே ஏற்றுக்கொள்ளப்படுது. பின்பு அதை செயலாக்கத்தை கொண்டு வந்து ஒரு விரதமாக்கி பின்பு அதை ஒழுகலாறுகள் உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய காலம் முழுக்க கடைபிடிப்பேன் என்ற ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்வது. 5 விரதங்கள்: கொல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, காமமின்மை, வெகுபொருள் விரும்பாமை. பின்பு சமிதிகள், எவ்வாறு நாம் இந்த ஜீவனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே என்று சொல்லப்பொழுது, ஈரியா சமிதி, எவ்வாறு நாம் நடந்து செல்ல வேண்டும், எவ்வாறாவது மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தாமல் நம்முடைய பாதங்கள் செல்ல வேண்டும், அல்லது பாஷா எப்படி பேச வேண்டும், எப்படி நம்முடைய ஒழுகலாறுகளை உண்மையை கடைபிடிக்கும் பொய்யாமை, அதாவது ஏசனா சமிதி, எவ்வாறாக உணவு ஏற்கொள்ள வேண்டும், ஆதான நிஷாபன சமிதி என்பது எவ்வாறு நாம் இந்த புண்ணிய பாவங்களை முன்னெடுத்து செல்வது என்ற ரீதியிலே இந்த சமிதிகள் இருக்கின்றன. உற்சர்க சமிதி என்பது நம்முடைய கழிவுகளை எவ்வாறு மற்ற ஜீவன்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கழிப்பது. இவ்வாறாக 5 சமிதிகள் இருக்கின்றன. பிறகு கதிகள். இந்த உயிர் என்பது 4 கதிகளிலே சுழண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கதி என்னவென்றால் மனித கதி, தேவகதி, நரககதி, விலங்கு கதி. கடைசியாக நாம் போய் சேர வேண்டிய இலக்காக இருப்பது சித்தகதி. இதையும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். பின்பு
குப்திகள், அதாவது நம்மை நாமே தன்னுள் அடக்கிக் கொள்வது, மனகுப்தி, வசனகுப்தி, காயகுப்தி ஆக உடல், மை, மனம் ஆக 3 ரீதியிலும் தன்னுள்ளே ஆய்ந்து கொண்டிருக்க வேண்டிய குப்திகள் என்று கூடுகிற 3 குப்திகள். 5 ஞானங்கள். அவ்வாறாக ஞானங்கள் எவ்வாறு கிடைக்கின்றது? ஒரு உயிருக்கு ஞானம் தன்னுடைய பிறப்பிலிருந்து கிடைக்கும், அல்லது அதனுடைய ஞானம் அதனுடைய பிறப்பிலிருந்து ஒன்று கிடைப்பது. இரண்டாவது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய வழிவகைகளை அவர் அறிந்து கொள்வது. பின்பு மன வசன 5 ஞானங்கள் என்ன கூறுகிறார்? மதி, ஸ்ருத, அவதி, மனப்பரிய, கேவல ஞானம். மதி ஞானம் என்பது நமக்கு மனசிலே வருவது. ஸ்ருத ஞானம் ஏட்டுகள் வழியாக கிடைப்பது. எவ்வாறாக நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்து போகிறார்கள் அதை அறிந்து ஸ்ருத ஞானத்தை ஏற்றுக்கொள்வது. அவதி ஞானம் என்பதுதான் நான் கூறிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆராய்ச்சியிலே தன்னுடைய தொழில்களாலிருந்து கண்டுபிடிக்கக்கூடியது. மனப்பரிய ஞானம் அது எவ்வாறு உள்வாங்கி தன்னைத்தானே அதில் ஈடுபடுத்திக் கொள்வது மனம் வழியாக மனப்பரிய ஞானம். இதனை அனைத்தையும் அறிந்து பின்பது கடைசியாக அறியக்கூடியதான் கேவல ஞானம். ஒருவருக்கு கேவல ஞானம் கிட்டிய பிறகு அவருடைய நிலைமை சித்தகதி நிலைமைக்கு செல்லுகிறது. அவர் பிறவா நிலையை அடைந்திருக்கிறார். அந்த கேவல ஞானத்தை பெறும்போது தான் நம்முடைய முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு டார்கெட் டெஸ்டினேஷனாக இருக்க வேண்டும் என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தையும் இதுவரை 9 விஷயங்கள் கண்டோம். இவை அனைத்தையும் எவ்வாறாக நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்றால் நம்முடைய ஆச்சாரங்கள், அதாவது ஒழுகலார்கள். இந்த ஒழுகலார்கள் தான் இன்றைய தலைப்பிற்கு மிக அருகில் வருவது. ஒழுகலார்கள் என்றால் என்னவென்றால் தரிசன ஆச்சாரங்கள், ஞான ஆச்சாரங்கள், சாரித்திராச்சாரங்கள், தவாச்சாரங்கள், வீரியாச்சாரங்கள். தரிசனாச்சாரம் என்பது ஒரு காட்சியை காண்டு அதை உள்வாங்கும் பொழுது அதில் இருக்கின்ற நியாயத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஞானம் அதன் வழியாக நம் ஞானத்தை உயர்த்தி கொண்டு அந்த ஞானத்தின் வழி நாமே ஈடுபடுத்திக் கொள்வது. சாரித்திராச்சாரம் மற்றவர்கள் ஒழுகலாறுகளை கண்டு அந்த ஒழுகலாறுகளின் நிமித்தமாக நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்வது. அடுத்தது தவாச்சாரம், தன்னைத்தானே அடக்கி கொண்டு தவத்திலே ஆழ்ந்து தவசீலர்களாக இருந்து நாம் நம்மை கதி முன்னேற்றம் செய்து கொள்வது தவாச்சாரமாகும். இவை அனைத்தையும் எவ்வளவு வேகமாக அல்லது நம்முடைய எவ்வளவு ஆழமாக நாம் அடைந்து கொள்வோம் என்பது வீரியாச்சாரம். இந்த 10 விஷயங்களும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் ஒரு ஜினன் என்று இருந்தால் அவனுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜினவர நெறியின் ஒரு அங்கம் ஐயா. இதுதான் இந்த விஷயங்கள் ஒன்றும் பெருசாக நம்ம இது உள்ளே போயிட்டு இதனுடைய டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு 10 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஜினவர நெறி இருந்திருக்குன்னு சொன்னால் இதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். இவையெல்லாம் மேலோர்கள் கூறிய இதில் ஞானத்தை ஈடுபடுத்தி இதை ஏற்றுக்கொண்டு இதனை அடைய நாம் இதன் உள்வாங்கி கொண்டு இதன் வழி பயணிக்க நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்வதால் ஜினவர நெறி. இந்த நெறியில் என்ன நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னுங்களா, இதை முதல்ல அறிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னா இது என்ன, எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் இதை பற்றி அறிஞ்சதுக்கே ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஐயா கூறியது போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எம்பி படித்தவங்க எம்பிஏல ஒரு மாஸ்லோ தியரி ஆஃப் நீட்ஸ் என்று, அதில் மனிதன் அல்லது விலங்கு அல்லது ஒரு உயிர் என்ன தேடுகிறது என்றால் தன்னுடைய சரீர தேடலை முதலில் தேடுகிறது. என்னது? குடிக்கை தண்ணீர் அல்லது இருக்க இடம், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வீடு. அது கிடைத்த பிறகு ஞானத்தை வளர்த்துக்கொள்ள அந்த உயிர் தன்னை ஒருபடி மேல் சேர்த்து கொண்டு தன் ஞானத்தை வளர்த்து கொண்டு மற்ற உயிர்களை காட்டிலும் நான் அறிவார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை பெற்றுகிறது. அதற்கு பிறகு அறிவார்ந்த சமுதாயத்தில் உள்ளுணைந்த பிறகு நான் அந்த அறிவார்ந்தவர்களில் நான் ஒரு எக்ஸ்போனன்ட் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கின்ற ஒரு முக்கியஸ்தன் என்று நான் அதனை கொள்ளக்கூடிய ஒரு 4ஆம் நிலை. அதற்கு அடுத்த நிலையாக இருக்க வேண்டியது இந்த 5ஆம் நிலையாக இருக்கின்ற செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நான் முன்னோடியாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நான் திகழ்ந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நான் முக்கியஸ்தராக இருக்க வேண்டும், அல்லது அனைத்து விஷயங்களும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற கடைசி நிலை. அதை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணமாக தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. இதே சிம்பல் நம்முடைய லோக சொரூபத்திலும் வருகிறது. அது ஒரு கை இப்படி ஒரு ஆள் வச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த கைக்கு கீழே இருக்கிறது கீழ் லோகம், இது மத்தியம லோகம், மேலே இருக்கிறது உச்சக்கட்ட லோகங்கள். இந்த லோக சொரூபத்தை அறிந்து ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் ஜினன் என்று நாம் கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் கொடுத்துடலாங்க. அந்த லோக சொரூபத்தில் என்ன கட்டுருக்கு? கீழே அடிலோகத்தில் நரகலோகத்திலேருந்து ஆரம்பித்து
ஒரு கை காட்டியிருக்காங்க. அது 24 சக்கரங்கள் இருக்கிறது. நம்மளுடைய 24 தீர்த்தங்கரர்கள். இந்த 5 பஞ்ச பரமேஷ்டிகள் நமக்கு வழியை காட்டுகின்ற பரமேஷ்டிகள். இவை அனைத்தையும் அறிந்தவன் தான் நிகழ்காலத்தில் இருக்கிறான். பிறகு இவனுடைய ஒழுகலார்கள் படி இவன் அந்த ஸ்வசிகத்திலே இந்த 4 கதியிலும் சுற்றுகிறான். என்னென்ன கதி? மனித கதி, விலங்கு கதி, நரக கதி, தேவகதி. இந்த 4ஐயும் சுற்றி பின்பு மனித கதிக்கே வந்து சித்தகதிக்கு அடைவதற்கான தன்னுடைய நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் அந்த மும்மணிகளாகிய 3 புள்ளிகளை வைத்துக்கொண்டு சித்த சிலாவாகிய அந்த நம்முடைய பிறையை தாண்டி சித்தராக போய் வருகிறான். இதை மிக எளிதாக அனைவரும் புரிந்து கொண்டிருக்கிற வகையிலே நமக்கு ஒரு லோகஸ்வரூபமாக ஒரு அடையாள சின்னமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். அனைத்து பவர்களும் நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்தும் விதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன தெரிஞ்சதே ஒரு சொல்லியிருக்கிறான்னு நினைக்கலாம். அதனால் ஒரு ஜினன் என்று சொன்னால் போதும், இவ்வளவுதான். அவன் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வர ஒரு கோவில் போயிட்டு ஒரு சாமி கிட்டே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவானா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆனால் அந்த நெறியை அடைந்து தன்னைத்தானே ஒழுகலாரில் முன்னேறி தன்னை சித்தராக மாற்றிக்கொள்ளும் ஒரு நெறியை கடைபிடித்தோமாயானால் நாம் பிறவா நிலையை அடைந்து நாம் நம்முடைய என்றென்றும் இன்பமாக இருக்கின்ற அந்த சித்த நிலைக்கு அடைந்து விடுவோம். இதுதாங்க பேசிக். இந்த நெறியை பயன்படுத்துறதுக்கு இன்ற தலைப்பில் என்ன சொல்லிருக்கோன்னா, ஜினவர நெறி. இவை அனைத்தும் ஒரு நெறி என்று சொன்னால் என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இத்தனை விஷயங்களை தெரிஞ்சிருக்கணுமா சொன்னால், இதெல்லாம் நம்ம கூட இருக்கிற இயல்புகள் தான். ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு, 2 கை, 2 கால் இருக்கிறது போல் இந்த ஒரு 10 விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 விஷயத்தில் நம்ம மனசுலேயே கொஞ்சம் யோசித்து நாம் நடக்கும்பொழுது அந்த எறும்பு இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி நடந்துக்கலாம். இல்லை நம்ம பேசும்பொழுது கொஞ்சம் யோசித்து பேசலாம். இந்த மாதிரியான ஒழுங்கலை நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்ற நமக்குள்ள ஒரு ஆன்ம சுத்தி கிடைக்கும், ஆத்ம அனுபூதி கிடைக்கும். நாம் ஆத்ம நிலையிலே முன்னேறுவோம். எப்படி முன்னேறுவோம்னா, இந்த பிறப்பிலே நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். நாம் செய்யும் ஒழுகலாறுகளின் விதமாக, நாம் செய்யும் நன்மை தீமை விளைவாக நமக்கு பாவக்கட்டு புண்ணியக்கட்டு ஏற்படுகிறது. அதன் விளைவாக அடுத்த பதவி நமக்கு பலிதமாகிறது. அது எப்படியாக இருக்கிறது என்றால், நம்முடைய ஆன்மா செய்யும், ஆன்மா ஏற்றுக்கொள்ளும் காரியங்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. நாம் தவறான காரியங்கள் செய்தால், பாவத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் அடுத்த கதி நமக்கு உண்மையாக மனித கதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. நாம் விலங்கு கதியாக சென்றிருக்கோம். இது என்ன ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை அதுதான். இதை நம்ம உள்ளே வாங்கிக்கணும். ஏன்னு கேட்டால், நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்பகலே விளையின்ற அளவுக்கு காலையில் செஞ்சாவே மத்தியானம் நமக்கு அதனுடைய எதிர்வினை காட்டுக்குது. அப்போ ஒரு கதி சுழற்சியில் எவ்வளவாக நீங்கள் உங்களுடைய புண்ணிய பாவத்தை சேர்க்குறீங்களோ அதை வைத்துத்தான் அடுத்த கதி நமக்கு கிடைக்கின்றத அடிப்படைங்க. நம்ம காசு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், நம்ம குழந்தை நல்லா இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டா கூட நம்முடைய இந்த கதியில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கதிக்காக என்ன பண்ணியிருக்கணும் ஒரு கேள்வியும் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தாமா, ஆனால் நாம் முன்னேறி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த ரீதியிலே இந்த நற்சிந்தனையை, இந்த நல் ஒழுகலாறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன உபாயம் என்று பார்க்கலாம். ஐயா சொல்வது போல தலைப்பிலே வருவது ஒழுகலாறுகளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, அல்லது ஒழுகலாறுகள் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் சற்று சுணக்கம்தான், அல்லது ஒழுகலாறுகள் இல்லாமல் இருக்கு என்று சொல்லிவிடலாம். ஏனென்று கேட்டால், சமண நெறிகள் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதுமாக வியாபித்திருந்தது. அதனுடைய மிச்ச எச்சங்கள் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த மன்னார்குடி என்ற இந்த ஒரு ராஜாக்கள் வாழ்ந்து ராஜ மன்னார்குடி இருந்து கொண்டு, ராஜா என்று சொன்னால் அந்த காலத்திலே என்ன சொல்வார்கள் என்றால், நமக்கு ராஜா தனியாக ஒரு மனிதன் அல்ல, அவன் மக்களின் மனிதன். அவனுக்கு ஒரு லாபம் வருகிறது என்றால் அதை கடவுளுக்கு சமர்ப்பித்த அந்த கடவுள் வழியாக மக்களுக்கு கொடுப்பது தான் அவனுடைய தொழிலாக இருந்து வந்திருக்கிறது. அப்படிப்பேற்பட்ட இந்த ஒரு நிலப்பரப்பிலே இவர்கள் இந்த பிரம்மோற்சவத்தை நடத்துவதே ஒரு அத்தாட்சி. இந்த ஜினவரம் அல்லது அறமோ தழைத்திருந்து இங்கே இருந்தது என்பதற்கு இதுதான் ஒரு அத்தாட்சி. இந்த அத்தாட்சியை நாம் மனதில் வாங்கினமையானால் நமக்கு கண்டிப்பாக ஜினவர நெறிக்குள் உள்ளே செல்வது என்பது எந்த ஒரு தடையும் இருக்க வாய்ப்பில்லை, எந்த ஒரு தயக்கமும் இருக்க வாய்ப்பில்லை. அதை நம்ம எப்படி உள் வாங்குறோன்றது தான். இது உள் வாங்குறதுக்கு சற்று சமயம் எடுக்கும். ஏன்னு கேட்டால், நம்மளுடைய தேவைகள் இப்போ தான் நான் உடம்பை காப்பாற்றுறேன், எனக்கு வீடு வேணும்போது காசு வேணும்போது காசு சம்பாதிக்க போகிறேன். காசு சம்பாதிக்க போகிற விதத்தில் போனால் ஒன்று சம்பாதிக்க ஆரம்பித்தா 10 வந்துடுது, எக்ஸஸாக வந்துட்ட பிறகு அப்போ மைண்டு யோசிக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ தான் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையில்லையே, இது போதுமே அப்படின்றது
சமணம் சொல்லுது மிகுபொருள் விரும்பாமை. அந்த 5 நம்மளுடைய கடமைகளை வரும்போது மிகுபொருள் விரும்பாமை கடைசியாக இருக்கிற அந்த ஒரு விதத்திலையும் வருகிறது. அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நமக்கு. நம்ம அதை நோக்கி பயணிக்க வேண்டும் அவசியம் இல்லை, அதே வந்து சேர்ந்துடும். அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது சமண நெறிகளை கடைபிடிப்பது இப்பொழுது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏனென்றால் அதாவது ஹார்த்திக் என்று இந்தியிலே சொல்கிறாங்கல்ல, இந்த பணம் தேவை ஒரு நாளும் முன்னை விட இன்று கூடுதலாக இருக்கிறதோ இல்லையோ பண வரவு கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. நம்முடைய கையிலே முன்பு இருந்ததை விட இப்பொழுது பணப்புழக்கம் கூடுதலாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த அளவு நாம் அறத்தை தழுவி செல்கிறோம் என்றால் சற்று கடினம்தான். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பணத்தை அல்லது பொருளை சம்பாதிக்கின்ற பொழுது படுகின்ற இன்னல்களுக்கு ஈடாக அதை மறந்து நம்முடைய அறத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே அந்த நினைப்பு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன் முயற்சிக்க வேண்டும் என்றால் அது நிலையாமையாக இருக்கிறது. நம்முடைய தத்துவத்திலே நிலையாமை தத்துவம் என்பது ஒன்று இருக்கிறது. எனவே இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, இன்ப நிலையாமை, இப்போ நம்முடைய பொருள் நிலையாமை இருக்கிறது என்றால் நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்தை ஒரு புடி மண்ணேனும் கொண்டு போக முடியுமானால் இல்லை. நம்முடைய புண்ணிய பாவம் தான் நம்ம கூட வரும். அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது போரளவு நமக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைத்த பிறகு அறத்தை நாடி செல்வது ஒரு இயல்பான காரியம், இயல்பாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நடந்துதான் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொண்டு அந்த ரீதியிலே நாம் முன் செல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது தத்துவங்கள் வழியாக இந்த ஆன்மா வந்து பொருளை சார்ந்து போயிடுமா இல்லை உடலை சார்ந்து போகுமானா, கண்டிப்பாக ஆன்மா வந்து பொருளை சார்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கையில் எடுத்துகிட்டு போகும்போது பொருளை எடுத்துகிட்டு போகுது இல்லையே. இந்த உடல் தானே பொருளுக்கு ஆசைப்படுது. அப்போ இந்த உடல் அழியும் போது அந்த பொருள் அது கூட சேர்ந்து அழிஞ்சது இல்லையா? அப்போ ஆன்மா போகும்போது அந்த பொருளை கையில் எடுத்துகிட்டு போகாதனால அந்த பொருளுக்கு வேண்டிய அந்த நிலைத்துவ தத்துவம் இல்லாமல் இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போகும்போது, அதனால் நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் நம்முடைய ஆன்மாவுக்காக பிரயாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ரீதியிலே ஆன்மாவின் குணங்கள் பார்த்தலும் அரிதமாக இருப்பதனால் பார்த்து அறிந்து அதன் வழியே நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஜினவார நெறியிலே நாம் காண வேண்டிய ஒரு முக்கிய ஒரு அற செயல்பாடுகளாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே ஐயா கூறியது போல நமக்கு இதை கடைபிடிக்க சற்று கடினமாக இருப்பது ஏனென்றால் முன்பு இருந்ததை விட வசதி வாய்ப்புகள் இன்பு நிறைய இருக்கின்றன. அதனால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய மைண்ட் எண்ண சிதறல்கள் கூடுதலாக இருக்கிறது. கோபம், மானம், மாயை, லோபம் என்று மட்டுமே எழுதியிருந்தார்கள் அந்த காலத்திலே. இன்றைய காலத்தில் ஒரு ஆகமத்தை படைக்க வேண்டும் என்றால் அவன் முதலிலே எழுதியிருப்பான் செல்போனை விட வேண்டும் அல்லது பேச்சுக்களை விட வேண்டும், புறம் கூறுவதை விட வேண்டும், அப்படியாக எழுதி வைத்திருப்பான் என்று தான் நான் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் முக்கியமான இடத்தை நம்முடைய சுய ஒழுகலாறுகளை நம்மை ஆட்கொள்வது என்னவென்றால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணச் சிதறல்கள் சிதறவிடுவதோ இல்லையோ நம்மை பிடித்து இழுத்துக்கின்ற சக்திகள் முன்பை விட கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த ரீதியிலே இன்றைய காலத்தில் மிக பிரதானமாக இருப்பது நம்மை ஆட்கொண்டு இருப்பது இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எங்கெங்கோ சென்று விடுது. சாட் ஜிபிடி இன்னும் எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறது. அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது நாம் உஷாராக இருக்க வேண்டும். நம்மை அது ஆட்கொள்ள முடியாத அளவிலே ஆட்கொள்ள விடாமல் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாம் காண வேண்டிய ஒரு எச்சரிக்கை மணியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஜினவர நெறியிலில் நாம் பிறராத இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து அழுப்பிய அந்த ஆகம கூற்றுகள் என்ன என்பதை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இம்மாதிரியான அடிப்படைகளை தெரிந்து கொண்டாலே போதும் நான் ஒரு சமணன் என்று பெருமையாக கூறிக்கொள்ளலாம். நாம் ஒரு சமணன் என்று கூறிக்கொள்வதற்கு நம்மை நாமே ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன ஒரு ஒழுகலார் முதலில் வர வேண்டும் என்றால் ஜெய் ஜினேந்திரா என்று சொல்வது தான். ஜெய் ஜினேந்திரா என்று யார் சொல்கிறோமா? நிறைய பேர் சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. கொஞ்சம் யோசிப்போம். பப்ளிக்காக எப்படி இதை சொல்கிறது? ஜெய் ஜினேந்திரா நம்மளை வெளிப்படுத்துறதுல ஜினனா வெளிப்படுத்துறது ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். எந்த ஒரு தயக்கத்தை நீங்கள் மனசில் ஏற்றுக்கவே கூடாது. ஏன்னா ஆன்மன் உள்ளே இருக்குது. அதுக்கு அதனுடைய முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம். அதுதான் நிரந்தரம். எது நிரந்தரமோ அதுக்கு தானே நம்ம
கூட சேர்ந்து போகணும். அதனால் நாம் சொல்ல வேண்டிய இந்த முதல் ஜெய்ஜினேந்திரா என்ற வார்த்தை குழந்தைகளுக்கு சொல்வது போக இருந்தாலும் போல தாங்கள் அனைவரும் மற்றவர்களை காணும் பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கிற அந்த ஜெனரின் தத்துவத்தை நாம் கடைபிடிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியாகத்தான் இருக்கும் ஜெய்ஜினேந்திரா என்று கூறக்கூடிய அந்த ஒடுகலார்கள். அதற்கு பின்பு வருகிறது நம்முடைய தினக்கடமைகள். தினக்கடமைகள் என்னென்ன என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. தேவதர்சனம், குரு பாஸ்தி, சையமம், தவம், தானம் ஆக 5 கடமைகளை 6ஆக கூட கூறுவார்கள். ஒரு பிரதிஷ்டை பிம்பம் ஒரு முக்கிய ஸ்தலத்திலே அதனுடைய கோயிலுக்கு வந்தால் தான் நமக்கு புண்ணியம் கிட்டணும்னு சொன்னாங்கன்னா அப்படி பண்ணால் கோயிலே கிடக்க முடியாது அப்படி கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு பிரதிஷ்டை வீட்டில் வச்சுக்கிற தர ஒரு பிம்பத்தை கும்பிடு அதை தன்னைத்தானே ஒழுகலாக மனம் ஒன்றி அதை பார்க்கும் பொழுது அதை பார்ப்பதை விட நாம் ஒரு ஜினாலயத்திற்கு வந்து அங்கு வீட்டிருக்கின்ற ஜினவரர் மூலவரை தரிசிக்கும் பொழுது தங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக பல மடங்கு கூடுதல் என்பதை அவர்கள் முதலே வைத்திருக்கிறார். தேவ தரிசனம். அடுத்தது நம்மை வழிகாட்டும் குருக்கள், குருமார்கள். இந்த பஞ்ச பரமேஸ்வரிகள் சர்வ சாதுக்களாக இருந்து கொண்ட முனி மகராஜ்கள் அல்லது மற்ற மாதாஜிகளுக்கு நாம் என்ன சேவை செய்கிறோம்? ஏனென்றால் இது ஒரு ஒருமித்த வெளிப்பாடு. நம்மை நாம் அந்த பாதையில் இணைத்துக் கொள்ள குரு பாஸ்தி. சையமம், தண்ணில் தோய்வது, தண்ணில் அடக்குவது. நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கருத்து அதிகமாக வெளிப்பட்ட எல்லாருக்கும் போகணும்னு சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுத்தும் பொழுது அதை ஒரு சாட்சியாக பயன்படுத்தி சொல்வது ஒரு மரபு. முக்கியமாக இந்த கிறிஸ்டின்ஸில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சாட்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை எல்லாரும் எதிரும் பகிர்ந்தும் பொழுது அதை வந்து எல்லாருக்கும் பயன்படுகிற ரீதியில் அந்த ரீதியில் ஒரு சின்ன சாட்சியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நடக்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் 5 வருஷம் 5 வயது உள்ள வரைக்கும் தான் நான் சின்ன வயசு ஒரு நாட்சியை யோசித்து பார்க்குறேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு அம்மா இட்லி செஞ்சு வச்சுருப்பாங்க. சாம்பார் மணமணக்கும், சாம்பார் வாசனை வரும். குழந்தையில் பசி எடுத்தால் கத்துவோம், பால் கொடுத்துருவாங்க, குடிச்சிருவோம், கம்முனாயிடும் குழந்தை. இப்படியா வளர்ந்த வளர்ப்பில் ஒரு 3 வயசு ஏற்றும் பொழுது அது அந்த பழக்கம் மாறலையோ என்னமோ தெரியல. இந்த காலையில் இட்லி வாசனையும் சாம்பார் வாசனையும் கேட்டு ஒரு பசி வந்துடுங்க. ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே மற்ற கூட இருக்கிற என்னுடைய அக்கா தங்கச்சிக்கிற அக்கா அண்ணனை வந்திருக்க மாட்டாங்க, அப்பா வந்திருக்க மாட்டார். அந்த சமயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும் அம்மா கூப்பிட்டு பசி கொடுக்கறதுக்கு. அப்போது ஒரு ரூமில் வந்து அரிசி அடுக்கி வச்சுருப்பார். அப்போ அந்த உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடும். கல்ல தண்ணி வந்துடுங்க. எனக்கே நல்லா தெரியும். இது வந்து ஒரு 3வது நான் படிச்சுருக்கேன்னு வச்சுக்கல. ஏன்னா ஒரு 5 வயது இருக்கும். அந்த ரீதியில் தண்ணி வந்துடும். நானே அறிஞ்சிருக்கிறேன். எப்படின்னு கேட்டால் பசி தாங்க முடியல. பசினால் உள்ளே வந்து தாங்காத கண்ணில் தண்ணி வருது. இதை நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் அம்மா கிட்ட சொல்ல மனசு கேட்கல. அதுக்குள்ளேயே மெச்சூரிட்டி வந்துடுது. சொல்லக்கூடாது, கூப்பிட்ற வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அப்படி வந்து இது எதுக்கு சொல்லணும்னா நினைவு அறிஞ்சு எனக்கு என் பேரை எங்கள் அப்பா பசி தாங்க மாட்டா பையன் சொல்லுவாங்கன்னு ஒரு பேரை வாங்கிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் பணிக்காக அபுதாபி செல்லும் பொழுது அபுதாபி மிலிட்ரியில் பணி 1 மாதம் மூடிடுவாங்க. மெஸ்ஸை மூடிட்டா திருட்டுத்தனமாக தான் வாங்கி சாப்பிட்ணும். நைட்லலாம் வாங்கி வச்சுட்டு பகலில் கபோர்டை திறந்து வச்சுன்னு மற்றவெல்லாம் பார்க்காத மாதிரி அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். மற்ற பேரக்ஸில் இருக்கிற மற்ற சோல்ஜருங்க நம்ம உள்ளே வச்சு சாப்பிட்ணும். போய் நான் 22 வயசில் 1 வருஷம்தாங்க அந்த மாதிரி சாப்பிட்டேன். 23வது வயசுலேருந்து அவங்க கூட நானும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மாதம் 30 நாட்கள் காலையில் இருந்து அவங்க 4:30 மணிக்கு கூடுவாங்க. நான் அதெல்லாம் போகிறது கிடையாது. அப்போ ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணிக்கு அந்த அசான் சொல்லக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்டிங் வர வரைக்கும் நானும் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன். டியூட்டி நார்மலாக நடக்கும். டியூட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைமில். அவங்க கூட நார்மலாக இருந்தேன். இதை என் கூட இருந்த இன்னொரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், நீ வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்ததுக்காக நீ இப்படி பண்ணுற என் மேலே ஒரு முத்தையை குத்துறான். ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா நம்மளால ஏன் இருக்க முடியாது அவங்களால. நான் அதையும் யோசித்து பார்க்குறேன். அந்த 3 வயசில் பசியில் கண்ணு தண்ணி வந்ததில்ல. அப்போ ஒரு செயல்பாடு பிறழ்ச்சி நடந்ததா இல்லையா? 22 வயசுலங்க இது நடக்குது. எனக்குள்ளே நடந்தது. இது ஒரு சாட்சியாக அவங்க முன்னே வைக்கிறேன். ஏன்னு கேட்டால் பெருமைக்காக இல்லை, உங்களுக்குள்ளும் இல்லை அனைத்து உயிர்களுக்குள்ளும் இந்த ஒரு முன்னேற்றம் நடக்கும் என்பது இங்கு ஒரு நிச்சயமான ஒரு சாட்சியாக இல்லை, ஒரு ஆழமான பதிவாக இங்கு இந்த மண்ணிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அறம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. தனக்குள் ஓடுகின்ற அந்த ஆன்மாவிற்கு இந்த சரீரம் ஒன்றுமே இல்லை. அது சிறிய வயதில் இருக்கும்போது அதனுடைய தேவை அப்படி இருக்கிறது, இளைய வயது வரும்போது அந்த தேவை அப்படி இருக்கிறது. அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது 22 வயதில் தொடங்கிய அந்த
விரத ஒழுகலாறு நான் 45 வயசு வரைக்கும் நான் அங்கே இருக்க வரைக்கும் அவங்கள மாதிரியே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக பகலில் சாப்பிட்றது கிடையாது, நைட்டில் தான் சாப்பிட்றது. அவங்க கூடுவாங்க 8 மணிக்கு, அப்போ கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு வேளை தான் நைட் சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். இப்படியா போயின்னு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்த பிறகு நாட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தாச்சு. இது ஒரு நல்ல விஷயம் தானே, ஏன் விடணும்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறமா அம்பத்தூர் கோயிலில் போயிட்டு நம்மளுடைய அவர்களிடம் வந்து நம்மளுடைய விஷயங்களை கேட்டு கண்டும்போது 30 நாள் நம்ம விரதம் வைக்கிறது எப்படியா மனசில் வைக்கும்போது ஒரு 8 நாட்கள் ஆஸ்தானியம் வருது, 3 8 24, தசராசனம் வருது, 3 தசராசனம் வருது. அவ்வளோ முடியல கூட ஒரு தசராசனம் 10 நாள், மொத்தம் 38 நாள். அந்த ஒரு மாதத்தை ஒரு வருஷத்தின் இடையில் ஒரு 3 ஆசானியமும் ஒரு தசராசனமும் 38 நாள். என்னுடைய 43வது வயசுலேருந்து இன்றைக்கு 61 நடந்திருக்கிறேன். இன்றைக்கி 60 வயசு. எனக்கு 60 வயசு வரைக்கும் நான் வந்து இந்த தசராசனம் ஆசானத்தை, ஆனால் ஒரு நாள் கூட என்னால் இன்னும் மேலே போக முடியல, இல்லை கீழே இறங்க முடியல. கீழே போகாத ரொம்ப கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் மேலே போக முடியல. ஒரு நாள் கூட இன்னும் உபவாசம் நடந்தது கிடையாது, என்னால் உபவாசம் எடுத்தது கிடையாது. உபவாசன்றது 2 நாள், என்னுடைய கணக்கு 2 நாள் உபவாசம். அந்த ரீதியில் பார்க்குற பொழுது இன்னும் யோசிக்கிற 3 வயசில் கண்ணில் தண்ணி வந்து பசி தாங்காத அழுத ஒரு ஜீவனுக்கு 43 வயசில் தான் இதை பற்றியான ஒரு மைண்டில் ஒரு செட்டப் வருது. அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு சாட்சியை இங்கு ஜினவரம் தொய்யும் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கிட்டியதாக நான் என் பெருமை கொண்டு சொல்கிறேன். இந்த சுய லாபத்துக்காக இல்லை, இனியும் ஒரு காலங்களில் இதை கடைபிடிப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு டவுன் வந்துடக்கூடாது இல்லையா, உங்கள் மேலே ஒரு சாட்சியை வச்சுட்டா அது ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுக்கன்றதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட சொல்லி நான் ஒரு சாட்சியாக இல்லை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஜனவரி நெருங்கில் இன்றைய சூழலை பொறுத்தளவில் எவ்வளோ பிரச்சனை வரும், நடுவில் சில விஷயத்துக்காக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும், தண்ணி தாக எடுக்கும். அந்த டைமில் முதல்ல ஒரு 4-5 மாதத்துக்கு நான் நல்லாவே அலைவேன், உடம்பு நல்லா இருக்கும்போது நல்லாவே செய்ய முடியும். இப்போலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நான் வெளியில் போக முடியாது. இந்த அதுவும் இங்கே நான் எடுத்தது ஏகபத்தம் தான் எடுப்பேன். ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஆகாரமோ தண்ணியோ, ஒரு வேளை தான் ஏகபத்தம் தான். இந்த ஏகபத்தம்ன்றது கொஞ்சம் கடினம் தான். மற்ற வேலைகளை பார்க்கும்பொழுது நம்ம வீட்டிலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம உபவாசம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஏகபத்தத்தை வைத்து இந்த 43 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் ஏதோ ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை எந்த ஒரு நீச்ச நிலை அல்லது கீழே போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இனியொரு காலங்களில் அதை அனுபவிக்க அருள்புறாக என்று கூறுகிறேன். இந்த ரீதியிலே ஜனவரி நெறிகளின் வழிபாடு இப்போ குறைஞ்சி போச்சிருக்கா கூடியிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கேஸாக இருந்தால் கூட இந்த ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னு கேட்டால் நான் போனது கிடைச்ச வேலை வந்து அரபிக் கண்ட்ரியில் அவன் நமக்கு முன்னாடி அத்தனை வேலையை பண்ணி வச்சுன்னு இருக்கிறான், உலகத்தையே மூடி வைக்கிறான் அவன். நீ வந்து ஒரு மாதம் வந்து உபவாசம் விரதம் இருக்கணும்னு சொல்கிறான். ஒரு நாள் பூரா பகல் இரவு மாதிரி இருக்கும், இரவு பகல் மாதிரி ஆகிடும். 12-1 மணி வரைக்கும் டிவி ஓடின்னு இருக்கும், இது இப்போ ஃபுட்பால் நடக்கும். காலையில் 9 மணிக்கு தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். 12 மணிக்கு அல்லாஹ் அக்பர்னு கூப்பிட்டா எல்லாரும் ஓடிடுவாங்க, டியூட்டி கிடையாது அதுக்கப்புறம். இப்படியான ஒரு வாழ்க்கையை ஒரு மாதத்துக்கு அவன் சொல்லி கொடுக்குறான், நீங்கள் மாறுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருக்கேன்னு சொன்னால் இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போது ஜனவரி நெறியில் வந்து தழைக்குதா இல்லை தங்கி போதான்னு பார்த்தா தழைத்து தான் போகும். இவ்வாறாக நமக்குள் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பிலே நாம் பயன்படுத்தி நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இங்கே நான் அடிமனதில் தாழ்மையாக வைத்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த 6 கடமையை பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்முடைய முதல் படியில் இருக்கிறது. பின்பு நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்றால் விரதங்கள் மகாவிரதம் ஆக மாறுகிறது. மகாவிரதங்கள் யார் எடுப்பாங்க? ரொம்பவும் மனது வைராகியம் உள்ளவர்கள் நான் இந்த நெறியிலே கண்டிப்பாக போக வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் வந்து அவர்கள் திக் விரதம் தேச விரதம் எடுத்து முனிவேல் ஆகி 14 படிகளை அடைந்து பின்பு சித்த பதவி அடைவோம். இது நம்ம இப்போ முடியுமானா கட்ட இந்த காலத்தில் ஒரு சமுதாயத்தில் சற்று கடினம் தான். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அல்லது சவுத்தில் தான் வந்து அறம் தழைக்கிறது நம்ம பெருமையாக சொன்னாலும் முனிகள் இங்கே இருக்கிறத விட வட இந்தியாவில் தான் நிறைய பேர் வந்து முனி தீட்சை எடுக்கிறாங்க. அந்த ரீதியில் பார்க்கும்பொழுது நாம் இனியும் அதில் முன்னேறி வர வேண்டும் என்று தான் இன்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த ரீதியிலே இந்த சமுதாயத்தில் நம்மால் முனிவராக இருக்க வேண்டுமே இல்லை என்றாலும் கூட முனிவருக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த
என்ற ஒரு மனப்பாங்கு நம்முள் இருக்க வேண்டும் என்பது அவசியப்படுகிறது. ஆக இந்த ரீதியிலே நான் பார்க்கும் பொழுது நாம் ஒரு ஒழுகலாறுகளை கண்டோம், ஒழுகலாறின் வழியை பார்த்தோம். இதற்கு கடைசி என்ன, இதனுடைய அச்சீவ்மெண்ட், லாஸ்ட் கோல், அதாவது சென்று சேரும் இடம் என்ன என்று பார்த்தால் அது சித்த சிராய் என்று சொல்லக்கூடிய சித்த பதவி அடைவதற்கு மிகவும் அதிகமாக நாம் பயன்படுத்தப்படுவது இந்த முனி நிலையை தான், இந்த 14 படுகை நிலையைத்தான். அதற்கு பிறகு நமக்குள் ஏற்படும் அந்த மாற்றங்களினால் இந்த தீர்த்தங்கர நாமம் கட்டி ஒரு தீர்த்தங்கராகி அவர்கள் 24 தீர்த்தங்கராகி அவர்கள் ஒழுகலாறுகளை கொடுத்து விட்டு சென்றிருக்காங்க நமக்கு. அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது நாம் ஜினவர நெறியிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஜினன் என்பது ஒரு ஜினவில் நாம் பூர்வ ஜம்மில் புண்ணிய கட்டினதாக நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். அதிலும் சிறப்பாக வாய்ந்த இந்த ஜினவர நெறியில் பிறந்திருக்கிறோம். அதை கையை நழுவி விட்டு அதை கீழே போகணுமான்ற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது. மறுபடியும் நாம் மனிதனாக பிறந்து அடுத்த பிறவி தேவனாக பிறந்து அதற்கு பிறகு மனிதனாக பிறந்து நாம் சித்தர் பதவி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாம் மனதில் ஏந்தி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு இப்போ ஜெயின நெறி என்று சொல்லும்போது அகிம்சை 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 என்று தான் கூறுவார்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது கொல்லாமை இது கொல்லாமை அறம் என்று மட்டும்தான் கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லாமை அறத்தை பயன்படுத்துவதனால் நம்மை நாம் ஒழுகுவதனால் நாம் நம்மை முன்னெடுத்து செல்கிறோம் என்ற அடிப்படை பின்பக்கம் இருக்கிறது. ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் இப்படி அடுத்த பக்கம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த கொல்லாமை வழி தன்னைத்தான் உயர்த்துக் கொள்கிறோம் என்ற ரீதியிலே இருக்கிறதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அந்த ரீதியிலே பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னு சொன்னால் இந்த தலைப்பை பொறுத்த அளவில் ஒழுகலாறுகள் வழி நாம் முக்தி பெற முடியும். ஆனால் கண்டிப்பாகவே முடியும். இன்றைய சூழலிலே வெளியிலே பார்க்கும் பொழுது சற்று கடினமாக இருந்தாலும் ஒரு நிலத்தில் ஒரு நாளத்தில் ஒரு காலத்தில் ஒரு நிலையிலே ஆழ் மனதிலே இங்கே இருக்கும் அனைவருக்கும் இது உதிக்க வேண்டிய சமயம் இருக்கிறது. இந்த பவத்தில் இல்லை என்றாலும் அல்லது அடுத்த பவத்தில் ஆகாது. அப்படி ஒரு புண்ணிய பலன் இருப்பதால் தான் இந்த ஜனவர கட்டுக்குள் தாங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த வாசலை தாண்டி உள்ளே வந்திருக்கிறீர்கள். இந்த வாசலில் வராதவர்கள் உங்களை விட ஒரு படி கீழே தான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த ரீதியில் பார்க்கும்போது ஜினவர தர்மம் அல்லது ஜினவர ஒழுகலாறுகளின் படி காண்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் இனி வரும் காலங்களிலே இது தழைக்கும் என்று கூறி இந்த ஜினவர நெறி இனியும் முன்னெடுத்து செல்லப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஆழ்மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கு நான் கூற வேண்டியிருக்கிறது. இடைச்செருகளாக தங்களின் அனுமதியுடன் இதற்கு வேண்டிய மற்ற சில காரியங்களை அகிம்சை நடையின் வழியாக என்னென்ன செய்தோம் என்று ஒரு சிறிய ஒரு ரிப்போர்ட்டையும் செய்து சொல்லிடலான் சமயம் இருந்தேன். முதல்ல இந்த மன்னார்குடி பகுதியில் நாம் இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த ரெகுலராக இருக்கின்ற இந்த ஒரு விஷயம், அதாவது வழியாக செய்து கொண்டு இருந்தாலும் இப்போ 2012-13 ஒரு சிறிய ஒரு விஷயம் நடக்குது நம்முடைய சமுதாயத்தில். மதுரையில் இருக்கிற ஒரு முத்துகிருஷ்ணன்றவர் மதுரை மலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார், பசுமை நடை என்று. அவர் அந்த எண்பெரும் உண்ணகத்தில் இருக்கின்ற வரலாற்று தொல்தடயங்களுக்கு உறுதியாக அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு அமைப்பை துவங்கி அதை நடத்துகிறார். அதனுடைய நடைகளிலே நம்முடைய சீதரன் அப்பாண்டே அவர்கள், பேரணி சீதரன் அவர்கள் கலந்து கொண்டதன் வாயிலாக இதை நாம் நம்முடைய சமண தர்மத்திலும் கொண்டு வரும் என்ற உந்துதல் உண்டாக்கி தமிழிலே தமிழ்நாட்டிலே 2013 பிறகு 10 வருடங்களாக ஊரணித்தாங்கலிலே துவங்கி 100-105 நடைகளை அவர் நடத்தி ஒரு அமைப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே நான் அதில் இணைந்தது ஒரு 10 நடைக்கு பிறகுதான். இந்த ஊரணித்தாங்கல் என்ற இடம் பார்க்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய இந்த பாரம்பரியமும் இந்த தொல் சின்னங்களும் எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் கணக்கில் அடங்காக இருக்கிறது. டெய்லி ஒன்று தேவை. நம்மளை விட நான் ஜெயின்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வராங்க. அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது உதிரி சிலைகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 130 சிலைகள் இன்றும் பாராமுகமாக வானமே கூரையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு 30-40 வரைக்கும் தான் நம்ம கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரீதியில் பார்க்கும்போது கடைசியாக அதில் இணைந்தது இங்கே வில்லியம்பாக்கம் என்ற ஒரு இடத்திலே செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் போகிற வழியிலே மர பொந்திலே அந்த காலத்திலே தூக்கி எறியப்பட்டு மரம் வளர்ந்து மரம் அதை ஆட்கொண்டு விட்டது. இதை கண்டுபிடித்த பிறகு ஜீவகுமார் என்று திருக்கழுக்குன்றத்தில் இருக்க அந்த நண்பருக்கு தெரிந்து அவர்
இப்போ வெளிக்கொணர்ந்து ஒரு 4 வருடங்களாக மேலே வச்சு விட்டோம். அதற்கு ஒரு இடத்தை கொடுத்து அடிப்படையிலே இந்த தவுள் தடயத்தை எங்கே கிடைக்கிறதோ எங்கே இருக்கிறதோ அதே இடத்திலே வைத்து அதை பார்வையெடுத்து முன்னெடுத்து அதனுடைய அந்த பட்டியலிலே இது சுபிட்சமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை மட்டும் அளித்து விட்டு சென்றால் போதும் என்ற ரீதியிலே அகிம்சை நடை நினைக்கிறது. ஏனென்றால் நாம் அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஜினாலயத்திலோ அல்லது ஒரு அருங்காட்சியகத்தில் வைத்து விட்டால் அதில் ஜினாலயத்தில் வருபவர்கள் மட்டும்தான் அதை பார்ப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே ஜனவரம் இருந்தது என்ற ஒரு அத்தாட்சி அழிந்துவிடும் அல்லவா? அதனால் தான் அந்த இடத்திலேயே எந்த நிலையிலேயே எப்படி கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தால் அந்த இடத்திலே வைத்து ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் ஒரு 30-40 செய்து விட்டோம். இனியும் ஒரு 190 இன்னும் பாக்கி இருக்கின்றன. அந்த ரீதியிலே அந்த 90க்கும் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற பிம்பங்களுக்கு உங்களால் ஆன ஒரு பங்களிப்பை என்று அதற்குடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையை நான் முன்னிங்கு வைக்கிறேன். அகிம்சை நடை அமைப்பை பற்றி சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறேன். அகிம்சை நடை 105 நடைகளை நடத்திய ஸ்தலங்கள். இப்போ இது கொஞ்சம் கடைக்கோடியாக இருக்கிறதுனால மேபி அகிம்சை நடை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் இங்கே இருப்பவர்கள் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு. சென்னையில் இருக்கிறவனே சித்தாமூருக்கு வர முடியல. அப்புறம் சித்தாமூரில் இருக்கிறவர் எப்படி சர்வஜன பரிபாலர் இந்த ஊருக்கு இல்லை தஞ்சாவூருக்கு எல்லாத்தையும் காப்ப போகிறான் போது இந்த டிஸ்டன்ஸை இனிமேல்ட்டு நம்முடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் அதை வென்றுவிடலாம் என்ற ரீதியிலே தான் இந்த அகிம்சை நடை அமைப்பு தன்னுடைய பயணத்தை ஊரணித்தாங்கலிலே துவங்குகிறது. ஊரணித்தாங்கல் செஞ்சி பக்கத்தில் இருக்க ஒரு மலைங்க. அதில் நம்முடைய முனைவர்கள் உண்டு உய்ந்து அறப்பள்ளியிலே அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்றால் 4 தானத்தை செய்தார்கள். ஆகார தானம், அபய தானம், ஔஷத தானம் மற்றும் கல்வி தானம். இதை மற்ற மக்களுக்கும் செய்து இருந்ததால் தான் இந்த பள்ளி என்ற வார்த்தை இன்றும் தமிழிலே பள்ளி என்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சமண ஒரு வார்த்தையாக நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ரீதியிலே நமக்கு தமிழுக்கு சமணர்கள் கொடுத்த கொடை என்றால் அது ஒரு தனி சாப்டர். அது நம்ம நிறைய பேசலாம், நிறைய போயின்னு இருக்கோம். அதில் ஒரே ஒரு காரணத்தை என்ன சொன்னால், இந்த எல்லிஸ் துரை அவர்கள் கல்கட்டாவில் ஒரு காயினை வெளியிட்டிருக்காரு. அந்த நாணயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதில் அவர் பதிப்பித்த நாணயத்தில் அந்த மயிர் பிச்சரையும் நம்முடைய கமண்டலமும் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. தலையிலே முக்குடையமான ஒரு குடை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் எவ்வாறு வடித்தார் என்றால், திருவள்ளுவராக இருக்கின்ற இவர் சமண முனிதான் என்ற ரீதியிலே அவர்கள் அந்த காலத்திலே அவர்கள் அத்தாட்சியாக கொடுத்திருக்கிறது. இன்றும் நம்முடைய கல்கட்டாவோட மியூசியத்தில் இருக்கிறது என்று அங்கு அறியப்படுகிறது. எனவே திருக்குறள் இன்று 67 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் பூராவும் அறத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காப்பியம் நம்முடைய சமண காப்பியம் என்பதில் நாம் எல்லாம் கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே தொல்காப்பியம் மற்றும் இலக்கணங்களை இதை அறிந்தவர் முதலறிஞர் கலைஞர் மிகவும் சிறப்பாக அறிந்திருந்தார். அவர் நிறைய சமணர்களுக்கு உதவிகளும் செய்தார் என்பதில் மறுப்பதற்கில்லை. ஆனாலும் இந்த அகிம்சை நடை அமைப்பை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஊரணித்தாங்கலில் ஆரம்பித்து வரிசையாக நகனூர்பட்டி, வழுதலங்குணம், கஞ்சியூர், ஓணம்பாக்கம், விழாநகர், கோனைப்புதூர், தியாகதுர்கம், வள்ளிமலை, வெடால், சீயமங்கலம், கீழங்குணம், மரக்கோணம், ஆட்சிப்பாக்கம், ஆமணிப்பூர், அனந்தமங்கலம், ஒலக்கூர் 2014 இத்தனை நடைகள் 13 நடைகள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த இத்தனை ஸ்தலங்களிலும் நம்முடைய மிச்ச எச்சங்கள் தான் கிடைக்கின்றன. அதில் ஒன்று கூட ஒரு கன்ஃபார்ம்டாக இருக்கிற ஒரு ஜினாலயம் கிடையாதுங்க. எல்லா இடத்திலும் சென்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அகிம்சை எப்படி நடக்குன்னா, முதல்ல போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மக்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். சமணத்தை பற்றி அதில் சில வார்த்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்தலத்தில் இருக்கிற விஷயம் என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைப்போம். பின்பு கோஷமே போடுவோம், இந்த தடயத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு நன்றி, இந்த தடயத்தோட பெருமையை நீங்கள் முன்னெடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சுற்றி வட்டாரத்தில் மைக்கை பிடிச்சி கத்திகிட்டே போகிறோம். அந்த தெருமுனை கூட்டத்தில் நின்று கூட அவங்களுக்கு கேட்குற மாதிரி மைக்கை வச்சு பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறமா தினவர மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த ஊர் மக்களுக்கு வேண்டிய உணவை சமைத்து அந்த ஒரு திவசம் கொடுத்து விட்டு சென்றால் இது ஏதோ முக்கியமான ஒரு வரலாற்று தடயம். இதை காண சென்று கொண்டிருக்கிறார்கள், இதை காப்பாற்ற வேண்டும் என்ற உத்வேகம் அவர்களுக்குள் வரும். இந்த ரீதியிலே தான் அகிம்சை நடை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொண்டு அதில் என்னதான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அல்லாமல்
ஜினவர நெறியிலே இந்த ஒழுகலாறுகளை முன்னெடுப்பதிலே உங்களுடைய பங்களிப்பாக, தங்களுடைய பங்களிப்பாக, தன் ஆத்மனை முன்னெடுக்கும் பங்களிப்பாக, எப்படி பார்த்தீங்கன்னா எப்பயோ யாரோ அடிச்சிருக்காங்க, யாரோ அதை பஞ்ச கல்யாணம் பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க. கால மாற்றத்தால் வைணவம், சமணம், சைவம் வந்து நம்ம அழிக்கின்ற காலத்திலே வந்த பிறகு அது புறத்தெடுக்க வீசப்பட்டு அது பாராமுகமாக கண்ட இடத்துல இருக்குது. அப்போது அதை பார்க்கும்போது நமக்குள்ள நமக்கு ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது. ஒரு ஆந்திரா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 4 அடி பிம்பங்க, அங்கே இருக்கிற ஒரு இவர்கள் யாருமே சமணர்கள் இல்லை. ஆனால் அதனுடைய முக்கியத்தை அவங்க அறிஞ்சு, அவங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, இந்த பருப்பு விளையிற ஒரு மெலார் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல அது ஃபேமஸ் போல இருக்குது. பருப்பை வெட்டி போட்டால் நம்ம மெலாரை வச்சு அடுப்பு தான் எரி விடுவோம். அவங்க அந்த மெலாரை வச்சு ஒரு குடியில் அமைத்து நம்மளுடைய சமண பிம்பத்தை காப்பாற்றி வச்சுன்னு இருக்காங்க. அது தெரிஞ்சு அங்கே போய் நம்ம இறங்கின உடனே இந்த 70 பேர் 75 பேரும் அப்படி ஆடி போயிட்டாங்க. ஒரே மாதத்தில் இந்த போன 75 பேருமே ஒரு 2 லட்சமோ 1.5 லட்சமோ கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஆலயம் கட்டி அவங்க கையில் கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்திலே அவங்களுக்கு வேறு ஒரு ஆலயம் இருக்கிறது. இன்று தினமும் அங்கே பூஜை நடக்கிறது. அவர்கள் எல்லாம் நம்முடைய ஜினவர பாதையிலே அவர்களும் இதை என்னன்றதை அறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த சங்கனப்பள்ளின்ற ஒரு இடம் ஆந்திராவில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல சமணம் இருந்ததுன்ற ஒரு தடயத்தை நம்ம காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையில் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் இல்லையா? அது ஒரு பெரிய வழி தானே, அது ஒரு ஜினவர நெருங்கிலார்கள் தானே. அந்த ரீதியில் பார்க்குற பொழுது இங்கே திருநாதர் குன்றுன்னு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இருக்குங்க. இப்போ கழுகுமலையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரிசையாக மிக நேர்த்தியாக மிக அழகாக செஞ்சி மலைக்கு பக்கத்தில் இருக்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த உணர்வு வெளிப்பட்டு வரும். அதை வடித்து எவன் இதை செஞ்சுருப்பான், எதுக்கு செஞ்சுருப்பான், இதை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை அதுவே நம்மளை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நமக்கு நம்முள்ள ஜினவரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்வோம் என்ற ரீதியிலே 2015 என்ன பண்ணுறோம்? திருநாதர் குன்று, திருநருங்குன்றம், எண்ணாயிரம் மலை, கழுகுமலை, கொல்லிமலை, திருமலை, கொனகொண்டா, பெனகொண்டா, இது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்திலும், பின்பு வளத்தி, அவலூர்பட்டி, பறையம்பட்டு, சிந்திப்பட்டி, சீயமுண்டி, சந்தப்பேட்டை, தொட்டி, வாய்விடம், தகவல், நெடுமுடையான், கபிலர்குண்டு, கூவனூர், அன்னவாசல், சித்தன்னவாசல். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய லிஸ்ட்டுங்க. நான் படிக்கிறதுக்கே இங்கே கூடுதல் எடுத்துக்கணும்னு பயமாக இருக்குது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கணக்கு பார்த்தா ஒரு ஜினவர கோயிலே கிடையாது. ஆனால் அவ்வளோ தடையை நடந்து கிடக்குதுங்க. அதை முன்னெடுத்து செல்றதுல இன்று பெரிய ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கிறது. கவர்மெண்ட் வந்து அதை எல்லாத்தையுமே ஃபென்ஸ் பண்ணி காப்பாற்றிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய எடுத்த ஒரு முடிவு நல்ல ஒரு விஷயமாக இந்த அகிம்சை நடை ஆரம்பித்த பிறகு அகிம்சை நடையின் வாயிலாக தொல்லியல் துறைக்கு ஒரு வேண்டுகோள் விடப்பட்டது. இந்த தடைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்முடைய இப்பத்திய செக்ரட்டரியாக இருக்கார் இல்லைங்களா, அவர் முதல்ல தொல்லியல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பேர் என்ன சார்? இந்திரன் செக்ரட்டரியாக இருக்கார், பப்ளிக் கவர்மெண்ட் செக்ரட்டரி. இறையன்பு மாதிரி இன்னொருத்தர், 2 பேரும், அவர் பேர் ஞாபகம் இல்லை. இறையன்பு மாதிரி இன்னொருத்தர், அவர் வந்து இதில் இருந்தார், செக்ரட்டரி, நம்ம தொல்லியல் துறையில் இருந்தார். அவர் இப்போ இந்த ஆட்சி மாறின பிறகு அவர் கவர்மெண்ட்டோட பிரதம செக்ரட்டரியாக வந்த பிறகு அவரோட லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு லூஸ் ஸ்டேச்சஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு பீடம் அமைக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபண்டு வாங்கிக்கலாம், அதோட டீட்டெயிலை கொடுத்து அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க ஒரு கன்சென்ட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி தான் அகிம்சை சண்டை பொறுத்தளவு. ஸோ இப்போ லூஸ் ஸ்டேச்சஸ் முதல்ல என்ன சொல்லுவோம், எங்கன்னா அகழ்வாக பண்ணுறாங்களா இல்லை ஜேசிபி எடுக்கிறாங்களா, நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சமண பிம்பம் கிடைக்குதா பாருங்கள், இருந்தால் எடுத்துன்னு வாங்க, அந்த இடத்துல வச்சு நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு போன பிறகு இன்று அரசே முன்னெடுத்து அதை முன்னெடுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அதற்கு இந்த மாதிரியான ஒரு ஒழுகலாறுகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இது வரைக்கும் அந்த ஒரு 30-40 நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொல்ல இல்லைங்களா, அதில் கட்டுறதுக்கு உதவியான பாதி சமணர் இருந்தாலும் பாதி சமணர் அல்லாதவர்கள் தான் அதுக்கு வந்து நிறைய பொருளுதவி செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் கடைசியாக பார்த்து அங்கம்பாக்கம்ன்ற ஒரு ஊர், அந்த அங்கங்கள் 16 பூர்வங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆகமங்கள் பெயரை வைத்த ஊரிலே ஒரு சமண பிம்பம் இருக்குது. அது மரம் அடிஞ்சு உடஞ்சி போச்சுங்க. இந்த வர்தா புயலில் அதுக்கு முன்னாடி இந்த புயல் வரும்போது பாதி பிம்பமாக ஆகிடுச்சு. அதை கொண்டு போய் சரி பண்ணி அதை முழு பிம்பமாக்கி திருப்பி கொண்டு வந்து ஒரு சின்ன ஆலயம் அமைச்சு அந்த மக்கள்கிட்டே கொடுத்து அதை இவங்க இப்போ பயன்படுத்தி வந்துருக்காங்க. அந்த மேப்பில் இப்போ நம்மளுடைய சமணம் அங்கே தழைத்ததுன்ற ஒரு வரலாறு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது 2017 15 இடத்துக்கு சென்றிருக்கிறோம். 2018 மீண்டும் ஒரு 16 இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். 2019 அங்கே
மொத்தம் 72வது நடை வரை வெள்ளோடு சீனாபுரம் திங்களூர் விஜயமங்கலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சென்ட்ரல் தமிழ்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்தலங்களுக்கு சென்று அதனுடைய விழிப்புணர்வை மிக அழகாக செய்து வந்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடயத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கலாமா வேணாம்னு பெரிய ஒரு கொஸ்டின் நடந்து கொண்டு இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோவில் இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா, மாடு வந்து எந்த ஒரு அசிங்கமும் பண்ணாது, அதை துணி துவைக்கிற கல்லாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க அதை நகர்த்திடுறாங்க. அது வேண்டாம் என்பது தான் நம்முடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எடுத்துக்கொண்டு வச்சுட்டிங்கன்னா வரலாறு அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க புக்கில், அதனுடைய வார்த்தைகளை நாம் அவமதித்தாக ஆகிவிடும் என்று கூறி அந்தந்த இடத்திலேயே வைத்து அதை முன்னெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு அவசியம் வேண்டுதலாகவும் இருக்கிறது. அந்த ரீதியிலே மிக சிறப்பாக 100 நிகழ்வுகளை நடத்தும்படி 2017 வருகிறது. நமக்கு இந்த கரோனா என்கின்ற ஒரு பேரிடர் வரும்போது என்ன செய்தோம் என்றால், ஜூம் மீட்டிங் அப்போது தான் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதில் ஒரு 100 மீட்டிங், அதாவது 100 கூடுகைகளை நடத்தி அகிம்சை நடையை பற்றி ஒரு வாரமும் அகிம்சை நடையினுடைய விஷயங்களை அங்கு ஆண்டறிந்த சான்றோர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் வைத்து அறிவுறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். பின்பு மறுபடியும் கரோனாவுக்கு பிறகு தன்னுடைய பணியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். கடைசியாக பணி எடுத்து கொண்டிருப்பது இந்த வில்லியம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு புதிய விதமாக ஒரு மாடலாக எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் ஒரு இடத்துல ஒரு சமயம் ஒரு பிம்பம் கிடைக்குன்னா அதை கும்புறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செய்து கொடுத்துடலாம்னு ஒரு எண்ணத்தில் ட்ரை பண்ணும் பொழுது மெயின் ரோடில் நமக்கு இடம் கிடைக்குதுங்க. அதனால் மெயின் ரோடில் அந்த சாலையிலே ஒரு 25க்கு 15 என்ற ரீதியில் ஒரு இடம் கிடைச்ச பிறகு தெத்து சேத்திர கமிட்டியின் வழியாக கிடைத்த பணத்தின் வழியாக அந்த ஒரு கருவறை மட்டும் கட்டினால் பத்தவில்லை, ஒரு முகமண்டபத்தை கட்டலாம் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்ட மதிப்பீட்டில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இனிமேல்ட்டு யாராவது ஜிஎஸ்டியில் நீங்கள் பயணித்து வருவீர்கள் ஆனால் செங்கல்பட்டு தாண்டும் போது நீங்கள் பார்க்கலாம், ரைட் சைடில் காஞ்சிபுரத்தில் போயிட்டு வரும்போது ஒரு 4 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சமண பிம்பம் இருக்கும். அது அழகாக இருக்கும், நீங்கள் தரிசித்து விட்டுக்கிட்டு போகலாம். இது ஒரு புதிதாக மாடலாக வரலாற்றை முன்னெடுக்கும் வகையிலேயும் தொன்மையை பாராட்டும் வகையிலேயும் ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பாக நாம் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். அந்த ரீதியிலே பெரும் மகிழ்ச்சியோடு இதை நான் அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதிலுடைய முக்கிய பணியாக அங்கு அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு நான்ஜெயின் அவர் வந்து முருகனாக அவர் பேரே முருகன், உங்கள் அருகனை நான் முருகனாக பார்க்குறேன், கண்டிப்பாக இந்த கோயில் சிறப்பாக அமைன்னு சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை தலைமையில் இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான சில பேர் கிடைக்கிறார்கள். நம்முடைய சமணத்த பிம்பங்களையும் நம்முடைய தொன்மையும் வரலாற்றையும் காப்பாற்றி முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் ஆரம்பித்த அந்த முதல் கேள்வி என்ன வருகிறது என்றால், ஐயா கேட்பது போல சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த பின்பக்க பகுதியிலே நான் முனி சேவை நம்முடைய கடமையாக இருப்பதனால் விஸ்வேசாகர் மகாராஜ் கூட கொஞ்சம் கூடுதலாக சமயத்தை நான் செலவழித்திருக்கிறேன் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது தான் அவருடைய அந்த அடிப்படையிலே தான் இந்த 5 நிலை கோபுரத்திலே 24 தீர்த்தங்கரர்களையும் ஆதிநாத பகவானிலே துவங்கி 4 நிலைகளிலே 4 அப்புறமும் நம்முடைய திருத்தங்கரர்களை இருந்து நாம் தரிசிக்க வசதியாக அவரே ஒரு நிலையிலேயும் அனைத்தையும் ஏன்னா ஒரு நிலைக்கு வந்து 6 வச்சாங்கன்னா 6 நாள் 24 வந்துடும். 4 நிலை இருக்கிற 5வது நிலையில் லாகு சொரூபத்தை வச்சுலாம் சொல்லி அவருடைய அடிப்படையில் இப்போ எப்போ போனீங்களாலும் நீங்கள் பார்க்கலாம். குரக்கோட்டை கோபுரத்தில் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாசநாதர் இருப்பார், ரைட் சைடில் மகாவீரர் இருப்பார், கடைசியிலே என்ட்ரன்ஸில் ஆதிநாதர் மேலில் இருப்பார். இது வந்து விஸ்வேஸ்வர மகாராஜுடைய அவருடைய சொந்த ஐடியாவில் அவருடைய அடிப்படையில் அது செஞ்சுருக்கிறோம். அந்த ரீதியில் பார்க்கும்பொழுது எப்படிதோ எனக்கே என்னுடைய விஷயம் இது மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு ஒரு இடம் விற்கிறோம், கொஞ்சம் காசு வருது, இதை ஏன் செய்யக்கூடாது, அப்பா மொத்தமாக அம்மாவுக்கு ஒருத்தருக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு ஊராக இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ஊராக இருக்கும், இதுக்கு செஞ்சால் அதுக்கு செய்யணும், அதுக்கு செய்யணுன்ற ரீதியில் பார்க்கும்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரே ஊராக இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டால் கொஞ்சம் பெருசாக செய்யலாமன்ற ரீதியில் 5 நிலை கோபுரத்தை ஏற்பாடு பண்ணி அதை முடித்து அதுக்கு ஒரு 5 கலசத்தை வச்சு விழா சிறப்பாக முடிச்சுட்டு வந்தோம். அப்படி பார்க்குற பொழுது தினவர நெறிகள் இனியும் வரும் காலங்களிலே கண்டிப்பாக நம்மாதிரியான ஆள்களில் இல்லாவிட்டாலும் கூட நமக்கு சார்ந்திருக்கின்ற மனிதர்கள், நமக்கு சார்ந்திருக்கின்ற பைவர்கள் வழியாக முன்னெடுக்கப்படும் என்பது இந்த சாட்சியங்களை வைத்து நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியிலே இந்த சொற்பொழிவை வாய்ப்பளித்த அனைத்து நல் பைவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். பிரதானமாக நன்றி கூற வேண்டும் என்றால் நம்முடைய இவர் சொன்ன மாதிரி இவருடைய இன்ட்ரடக்ஷனில் கொஞ்சம் தாசியை புகழ்ந்துட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். அதற்கெல்லாம் தகுதியானவன் நான் அல்ல என்று கூறிக்கொள்கிறேன்.
இவர் செய்த பணியை இங்கு கண்டிப்பாக சொல்லவே வேண்டும். வாட்ஸ்அப் அந்த காலத்தில் அவருக்கு ரிட்டையர் ஆன உடனே போயிட்டு நம்முடைய தலைமை பீடமாகிய சித்தாபுரம் மடத்தில் இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வாங்குறார். ஜினாலயங்களின் லிஸ்ட்டு 130 கோயில் எந்தெந்த ஊரில் இருக்குது. அவருடைய அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு குடும்ப சகிதமாக ஒவ்வொரு கோயிலையும் சென்று தரிசனம் செய்து அதனுடைய வீடியோ ஃபோட்டோக்களை அனுப்புகிறார். அப்பொழுதுதான் வாட்ஸ்அப் வந்த விஷயம். தினமும் ஒரு காலத்தை தரிசிக்க வைத்து எங்களை எல்லாம் பரவசம் அடைய செய்தவர். உண்மையிலே அப்பொழுதுதான் சாருடைய அறிமுகம் வாட்ஸ்அப் வழியாக கிட்டுது. அது வரைக்கும் நான் கூட பார்க்கல. அதை டெய்லி சமண இயக்கம் ஆரம்பித்த ஆதி காலத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த ஜினாலயத்தின், அதுவும் அவர் எடுக்கிறது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்திருப்பார். அந்த முக்கியத்துவத்தை, அந்த ஸ்தலத்தோட முக்கியத்தை அதில் முன்னெடுத்து காட்டியிருப்பார். அதையெல்லாம் ஒரு பிளாகாக எடுத்து இன்றைக்கும் இந்த இன்டர்நெட்டில் அது இணையதளத்தில் வைத்து இனியும் ஒரு காலங்களில் எல்லாரும் தரிசிக்கும் வழியாக அவர் செய்திருக்கின்ற அந்த மிகவும் காரியத்தை கண்டு கர்நாடகாவில் இருக்கிற அந்த சாமிஜி அவர்கள் சாரை அழித்து நீங்கள் அங்கே வந்து செய்யணும்னு கோரிக்கை விட்டார். அப்படின்னா பாருங்கள், எல்லை தாண்டி ஜனவரம் வந்து நம்ம யோசிக்கிறோம் இங்கே இருக்குமா இருக்காது அழிஞ்சிடுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த ஜனவரத்தை எல்லை தாண்டி நாம் கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வழியாக, இந்த மாதிரி செயல்கள் வழியாக அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜனவர ஒழுகலாறுகள் குறைஞ்சா போகும். கண்டிப்பாக குறைஞ்சி போக வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பூக்கிறது. ஆனால் நீர் மூத்த நெருப்பாக மேல் சென்றும் அந்த சாம்பலை நோக்கி கொண்டு உள்ளே இருக்கும் அந்த கங்கை நாம் மறந்து விடுகிறோமோ என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வாறு ஒரு உந்துதல் வருகின்றது, அந்த உந்துதல் இன்னும் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த ரீதியிலே கொடுக்கப்பட்ட அந்த கேள்விக்கு பதிலாக அனைவருக்கும் நான் தந்துவிட்டு செல்வது என்னவென்றால், தங்களை தாங்கள் ஒழுகலாறுகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஜனவர நெறியிலே பயன்படுத்தி தங்களை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். இனியும் வரும் கதியிலே நீங்கள் முன்னேறுவீர்கள். நமக்கு இலக்கு சித்த சிலா, நாம் அடைய போவது சித்தராக இன்று இல்லது என்றோ ஒரு பவத்திலோ நாம் அடைவோம் என்று கூறி ஜனவரி நெறி இன்றும் வளரும் 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, பிரதானமாக மன்னார்குடி இந்த பிரம்மோற்சவ குழுவினருக்கு என் சிறந்தாழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான ஒரு சிறப்பான காரியம் முன்னெடுப்பதற்கு எத்தனை உழைக்கிறீர்கள். இந்த பாபு அவர்களை சிறப்பாக கூற வேண்டும் என்றால், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி. இன்றைக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுன்னு அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு அலப்பறிக்கை பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பில்டராக இருந்து ஒரு வீடு கட்டினா ஒரு இபி கனெக்ஷன் வாங்குவதற்கு என்னென்ன பாடுபடணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டு அவர் இங்கே வந்து இந்த பாடுபட்டுருக்கிறார். எனக்கு பார்ப்பதற்கே மிக ஒரு உற்சாகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல் பவ்யரை இந்த மண் பெற்றிருக்கிறது என்றால் இந்த மண்ணின் மகிமை இவ்வளவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அளவுகோலாக அவர் தெரிகிறார் என்று தான் நான் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு பங்களிப்பாக நான் உங்கள் முன் வைக்கிறேன். எனவே அந்த ரீதியிலே இந்த மன்னார்குடி என்ற இந்த தினஸ்தலம் இனியும் தழைத்து இதைவிட இனியும் சிறப்பாக இருக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இனியும் வரும் காலங்களில் என்னாலான பங்களிப்பையும் எங்கள் குடும்பத்திலான பங்களிப்பையும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியை கூறிக்கொண்டு, மிக்கவும் சிறந்தாள் சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கம் கூறிக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்க கேட்டுக்கொண்டீங்க. ஷமா ஷமா ஷமா. மிக அழகான ஆழமான கருத்துக்களை கொண்ட உரையை நிகழ்த்திய திரு ஜனஞ்சயன் அவர்களுக்கு நமது ஜினாலய நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த தெருவாசிகள் சார்பாகவும் முதற்கண் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரை ஜினவர நெறியில் இன்றைய சூழல் அப்படின்னு ரெண்டுமே வெவ்வேறு டாபிக் மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட். ஜினவர நெறிய என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். அதனுடைய சிலபஸ் பூரா உங்களுக்கு சொல்லிட்டார். அது கிட்டத்தட்ட 3 ஆண்டு கோர்ஸில் வர சிலபஸ். அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் படிக்கணும். அந்த 3 வருஷத்தில் என்ன இருக்குங்கிறத கிடுக்கிடும் சொல்லிட்டாரு. அதனால் லிட்டில் பிட்டு அது என்னங்க என்னமோ முதல்ல சொல்லிட்டாரு ஜனவரங்கிறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. அதை வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ப்ரொசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வரும். அது நமக்கு தெரியல. இந்த சிலபஸ் தான் நம்ம கோயிலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ மகாவீரோ இப்போ நம்ம ஜாலேந்திரோ உங்களாம் படிக்கும்போது அதில் வரும். அதில் வேறு மாதிரி பேரில் அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதை ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. ஜினவரத்தை வாங்கி நம்ம படித்தோம்னா அன்றாடம் நம்ம கோயிலுக்கு வரும்போது சொல்கிற மந்திரத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலே அந்த வார்த்தைகள்லாம் அதில் தான் இருக்குது. முதல்ல எனக்கு தெரியாது. மல்லிவாத்தியர் ஜீவந்திரவாத்தியர் சொல்லுவாங்க, அதை கேட்டதோடு சரி.
அதன் பிறகு புக்கை வாங்கி படிக்கும்போது அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன் இதை சொல்கிறாங்க? இப்போ அஷ்டமகா பிராதிகாரியா அப்படின்னு இப்போ சொல்லுவாப்புல, அதெல்லாம் இருக்குது அதில். அது என்னென்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் இதோட மதிப்பே தெரியுது. அப்போ சொல்லும்போது கூட சரி இதில் இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க என்ன மந்திரம் சொன்னாலும் கேட்டுட்டு இருப்போம். அது மாதிரி ஜினவரம் தெரிஞ்சுக்கிறது தவறே இல்லை. இல்லைன்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்போம் இங்கே வந்தால். அதனால் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த அந்த சிலபஸ் என்னங்கிறது ரொம்ப சிம்பிள். அதுக்காக நிறைய நூல்கள் இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் இப்போ ஜூம் கிளாஸஸ் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நாம் ஒரு நல்ல அருமையான ஒரு குலத்தில் ஒரு மதத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். இல்லைன்னா என்னமோ பொறுத்தவரை நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களாம் பிரமாதமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்மளும் அந்த பிரமாதத்தில் பிரமாதமாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. நாம் உயர்ந்த குலத்தில் உயர்வான சிந்தனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன தான் நம்ம போய் சொன்னாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு தெரியும். நம்ம போய் சொல்லியிருப்போம், அதனால ஒரு பெரிய தீங்கு யாருக்குமே வந்திருக்காது. ஒரு சின்ன சின்ன பொய் தான் சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை பெருசாக கூட நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பொய்யை இனிமேல் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிவிடுவோம். அடுத்தது இதுக்காகவே நம்ம படிக்கணும். அதனால தான் அவர் ஜினவரத்தோட இந்த சிலபஸை முதல்ல சொன்னார். அப்புறம் நெறிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த முறையில் சொல்லிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது என்ன சிக்கல் இருக்கும் இல்லை அப்படிங்கிறது நாம் அதுக்குள்ளே போனால் தான் தெரியும். அதனால் அதனோட ஜினவரம் என்னன்னு சொல்லிட்டாரு. அந்த நெறியில் நாம் எப்படி போகணுங்கிறது சுருக்கமாக சொல்லிவிட்டு, இத்தனை வருஷம் அவர் பொறியியல் படிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் சாகிற வரைக்கும் சம்பாதிக்கலாம். நிறுத்திட்டு அந்த நெறிக்குள்ளே வந்துட்டார் அவர். அதன் பிறகு அந்த நெறியில் நீங்கள் போனால் என்னை விட சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக தான் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே. அவர் தான் இப்போ இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கேரண்டி நமக்கு எய்த்தாப்லேயே கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா தான் இருக்கலாம், நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக தான் இருக்கும். நம்ம வேறு மாதிரி அப்படி இப்படி இருந்தால் தான் ஏதோ ஒன்று ரெண்டு யாராவது ஏமாத்தினா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது தேவையே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இவருடைய சொந்த வாழ்க்கையில் சொல்கிறார். அதுமாரி விரதம் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை அப்படிங்கிறதே நமக்கு சொல்லிட்டார். விரதம் இருக்கிறது நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறோம். விரதம் இருக்கிறது சாமிக்கே இல்லை, நமக்கு தான். அது ஒரு பெரிய ரொம்ப பேருக்கு ஒரு தீர்த்தங்கரர் விரதம்னா தீர்த்தங்கரருக்கு அவர் ஏன் இருக்கணும், அவர் தான் இருந்து போய் சேர்ந்துட்டாரு. நாம தீர்த்தங்கரர் ஆகணுங்கிறதுக்கான விரதம் அது. அந்த தீர்த்தங்கரருக்காக நம்ம ஒன்றும் இப்போ ட்ரிபியூட் பண்ணிட்டு இல்லை, நாம் தீர்த்தங்கராக நாளைக்கு ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம உடல் அந்த தீர்த்தங்கராக ஆகிறதுக்கான நோன்புகளையும் தவங்களையும் தியானங்களையும் செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விரதங்களை தான் நம்ம கொடுத்துருக்கு. அவன் பகலில் சாப்பிடாம ராத்திரில் சாப்பிட்றாங்க, அதே இருக்க முடியுதுன்னா நாம் ராத்திரில் சாப்பிடாம இருக்க முடியல. அது எப்படி நமக்கு தெரியல. அந்த மாதிரி பல விஷயங்களும் ரொம்ப எளிதான விஷயத்தை நம்மளால் முடியாதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப கடினமே இல்லை. நான் இவ்வளோ ஊருக்கு போகிறேன், இத்தனை தனித்தனியாக அங்கங்கே இருக்கக்கூடிய உதிரி சிலைகளை பார்க்கிறேன், பொழுதோடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால் இவ்வளோ தூரம் ஜினவர சேவையிலே இருக்கிறவளால் அந்த நெறியிலையும் போக முடியுதுன்னா சும்மா உட்காந்துருக்கிற நம்மால் அந்த சிலபஸை படிக்க முடியும், அந்த நெறியிலே நம்மால் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு தான் திரு தனஞ்சயன் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றுகிறார் என்று கூறி, அவர் சொன்ன வழியிலே நாளையிலிருந்து நாம் நடப்போம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, மேலும் மேலும் இது போல நல்ல விஷயங்களை தாங்கள் செய்து இந்த சமூகத்தை சமூக நலனிலே நீங்கள் தாங்கள் செல்ல வேண்டும் என்று கூறி, இங்கு உள்ள மல்லிநாதரும் இங்கு உள்ள ஜனசாசன தேவதைகளும் நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் எந்த ஒரு இடரும் இல்லாமல் இருக்க நாங்கள் உங்களுக்கு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல தருணத்தில் எங்களை அழைத்து நாங்கள் அழைத்திருந்தாலும் எங்கள் எதிரிலே நல்ல பல கருத்துக்களை சொன்னதற்காக மிக்க நன்றி.